பாட்டாக பிறந்தென்ன
அளவு விழித்துக் கொண்டாள் ஒரு மாது. நெடுநாள் கனவு எதுவோ அதைதான் நினைத்துக் கொண்டாள் அப்போது. பால் வைத்த கிண்ணம் என்றால் பருகத்தானே வேண்டும். பருகாமல் சிந்தும் போது முருகத்தானே தோன்றும். அந்நேரத்தில் அம்மம் மாறி ஆசை வந்து தோன்றும். ஹாய் 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 ஹாய். ஒரு நாள் இரவு 1 மணி அளவு விழித்துக் கொண்டாள் ஒரு மாது. கந்தசாமி, இப்படி வா. பட்டணத்துல படிக்கிறவன் பையனுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னில்ல? ஆமா. இதுல 500 ரூபாய் இருக்கு, அனுப்பி. சரி கந்தசாமி, அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. நாராயணா, இந்த கடல்ல இருக்கிறவன் நிலத்தை மீட்டுக்க. இனிமே வரவுக்குள்ளேயே செலவை அடக்கப்பாரு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இது கொள்ள அடிச்ச பணம், குறுக்கு வழியில வந்த நோட்டு. அதனால என்ன, இப்போ ஊர்ல உலகத்துல நடக்காதியான செய்துட்டேன். எனக்கு திருடன்னு முத்திர குத்தியாச்சு. ஆனா முத்திர குத்தாத எத்தனையோ திருடனுங்க இந்த நாட்டுல இல்லையா என்ன? இப்ப என் கையில பணம் இருக்குது. இதுதான் சட்டத்தை உருவாக்குது. அதே சட்டத்தை மீறவும் வைக்குது. மொத்தத்துல இது ஒரு சக்கரம். உலகம்ங்கிற அச்சில இது சுத்துற அழகுல மயங்காத ஆள் யாரு? நல்லா இருக்கு. வயசு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? நாளைக்கு எப்படித்தானே என் குடும்பத்தை சமாளிக்க போறியோ? ஆமா,
வீட்டு வேலையை நான் தான் பார்க்கணும், காலேஜ்லயே படிக்கணும், இந்த வாட்டர் சைக்கிளுக்கு நான் தான் காத்தடிக்கணும். மூச்சு வாங்காம என்ன பண்ணுமோ? சரி சரி, சீக்கிரம் போய் புத்தகத்தை எடுத்துட்டு வா. போற வழியில உன்னை காலேஜில் விட்டு போறேன். ஒரு நொடி வந்துடுறேன்னா சரியா யார் யாரு வண்டியை குறுக்க நிறுத்திக்கிட்டு தள்ளி நிறுத்தியா? பொண்ணு? ஆமா, பொண்ணு மாதிரிதான் தெரியுது. என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல, கார் எப்படி நடு ரோட்ல? ஆமா, காரை நடு ரோட்ல நிறுத்தி அழகு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா உனக்கு கண்ணி தெரியல? கார் எப்படி 3 கால நிக்கிறத பாத்துட்டும் மூளையில்லாம பேசுறிய? எம்மாடி, ஆளை பார்த்தா பட்டத்து பொண்ணு, பேச்ச பார்த்தா நாட்டுக்கட்ட. என்ன சொன்ன? கண்டெம்ப்ரூட். நான்சென்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? மேடம், உங்க முகத்துல எக்ஸ்கியூஸ் மீ, தாமரை பூவில சேறுபட்ட மாதிரி உங்க அழகான முகத்துல கரைப்பட்டுடுச்சு. இப்ப சரியா போச்சு. அப்ப கூட அது நல்லாவே இருந்துச்சு. ஆமா, முதல்ல கரைப்பட்டுச்சு, இப்ப அண்ணன் கையும் பட்டுச்சு. பட்டா இல்ல, ஒட்டிக்குமா? சரிதான், இது எதுக்கும் துணிஞ்ச பொண்ணு போல இருக்கு. நீ வாங்க போலாம். அப்ப நாங்க வர்றோம். பாய் பாய். நீங்க சவுண்ட் பக்கமா தானே போறீங்க? ஆமா, ஏன்? கார் சரியா வராது போல இருக்கு, எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க. அம்மா, இது சைக்கிள், கார். ஏன் சைக்கிள்ல 3 பேர் போக கூடாதா? போகலாம். ஓட்டுறது யாரு? நான் ஓட்டுறேன். சரிதான், பயில்வான் மகா போல இருக்கு. மேடம், ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை நான் உயிரோட கொண்டு போய் நல்லபடியா சேர்த்தது. அப்பாடி, அப்ப நான் முன்னால உட்காந்துக்கிறேன். அண்ணே, இது நல்லா இல்ல. ஒரு பொண்ணை ஓட்ட விட்டுட்டு நீ முன்னால உட்காந்துனா யாருக்கு கேவலமா? யாருக்கு? எனக்கு தான். தெரியுதுல்ல, அப்ப நீயே ஓட்டு. மேடம், முன்னால இருங்க. That's right. மேடம், ப்ளீஸ். மேடம், எத்தனை பவுண்டு? முன்னால வீல் அமுகுதுன்னு கேட்டேன். உன் பேரு? பாபு. உங்க அப்பா பேரு? ஆறுமுகம் பிள்ளை. ஒன்ன கேக்குறேன். எனக்கும் அவருக்கும் ஒரே அப்பா தான் சார். மிஸ்டர் பாபு, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? மீனாட்சி அம்மா எஸ்டேட்ல செக்ரட்டரியா இருக்கேன் சார். ஐ சி. இவங்க யார்? இது என் தங்கச்சிங்க, பேரு ராஜாத்தி, காலையில படிக்குது. அந்த பொண்ணு யார்? இது என் தங்கச்சி இல்லைங்க, பேரு? என் பேரு மாலா. என்ன பார்த்து சொல்லுங்க. உங்க அப்பா பேர் என்ன? மிஸ்டர் அருணாச்சலம். அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? இஸ் இட்? எஸ் சார், நான் தான் மாலாவுடைய ஃபாதர். மிஸ்டர் அருணாச்சலம், இது உங்க மகளா? ஆமா, என்னுடைய ஒரே மக. அவளுக்கு கார் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என் முன்னாலேயே சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் வர்றா. நான் என்ன சார் பண்ணுவேன்? ஓட்டக்காரு ரிப்பேரா போச்சு. கார் ரிப்பேரா போனா போன் பண்ண வேண்டியதானே? நடு ரோட்ல ஏது சார் போன்? அதுக்காக சார், என் மகள் யோசிக்க வேண்டாம், சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். ஆல்ரைட், தலா 10 ரூபா அபராதம், கட்டலைன்னா 24 மணி நேரம் ஜெய். ஃபைன் கட்ட பணம் கொடுங்கப்பா. மாலா, நான் பணம் கொண்டு வரல, எனக்கு சேர்த்து ப்ளீஸ். அப்பா, நான் தான் இவரை கம்பல் பண்ணி ட்ரிபிள்ஸ் போட வச்சேன். அவருக்கு சேர்த்து நாம தான்ப்பா பணம் கட்டணும். இரு உங்களை. என்னையா கதையா சொல்றீங்க?
கார்ல வந்தாரா எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டாரா? மேனேஜர், ஒரு பொம்பளை நிர்வாகத்துல இந்த எஸ்டேட் நடக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. எனக்கு நம்பிக்கை. பாபு, இப்ப மணி என்ன? மணி 10. நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும்? அதுமா நான் வரும்போது இன்னைக்கு நான் எதிர்ப்பு. காரணம் கேட்க விரும்புறேன். மேனேஜர், அம்மா. பாபுவோட சம்பளத்துல ஒரு நாள் பணத்தை பிடிச்சுக்கோங்க. சரிம்மா. அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். நீங்க கோட்டை விட்டு 50,000க்கும் உங்க வீட்டை எழுதி கொடுங்க. அம்மா. நான் சொல்றதை செய்யுங்க. இன்னமும் கார்ல வந்தாரா? இவர் கொண்டு வந்த பணத்தை எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டா? ஓஹோ அம்மா, இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்காக இவர்கிட்ட வீட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டா இப்படி? போலீஸ்ல சொன்னா மட்டும் போன பணம் திருப்பிடுமா? பாபு, சேட் நந்தலால் கிட்ட இந்த எஸ்டேட் அடமானம் வச்சு எங்க அப்பா வாங்கிற 50,000 ரூபாய் பணத்துக்கு வட்டியும் முதல்ல ஏறி போயிருக்கிறது உனக்கு தெரியும். ஆமாமா. அந்த கடன்காரன் நேற்று கண்ணாவில நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டான். அதுக்காகத்தான் இந்த எஸ்டேட்ல விழுந்த காபி கொட்டையை வித்து பணம் கொடுக்க சொல்லி இவர் அமைச்சேன். கடைசியில என்னடா, இன்னமும் கார்ல வந்தாரா எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டாரா? பாபு, அவர் வீட்டை எழுதி கொடுக்க சொல்லு, இல்ல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லு. அம்மா, விக்கல் பிடுங்கல் இல்லாத நல்ல சம்பந்தம். அம்மாவுக்கு பையன், ஒரே பிள்ளை. பிள்ளைய நான் செல்லமாவே வளர்த்துட்டேன். அவன் சொல்லுக்கு இந்த வீட்டுல மறுபேச்சே இல்ல. ஆமாங்க, உங்க பொண்ணு கெட்டிக்காரியா இருந்து எங்க ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்புறம் அம்மா கூட பம்பரமா தான் ஆடணும். நீங்க ஒண்ணு, என் பொண்ணுக்கு பேசவே தெரியாதுங்க. அப்ப சரி, எல்லோருக்கும் திருப்தி தானே? முகூர்த்த நாள் பாத்துருவோமா? இருங்க, என்ன அவசரம்? நான் சொன்ன விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொன்னாரு. ஆனா நீங்க ஒரே அடியா ரொக்கமா 50,000 ரூபாய் கேட்கறது. என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை கேட்கல. இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் கடன் இருக்கு. அந்த 50,000 என் புள்ள பேர்ல பேங்க்ல போட்டீங்கன்னா கடன் அடைக்க சௌகரியமா இருக்கும். என்னம்மா, நம்ம ராஜாவோட படிப்புக்கு அழகுக்கும் 50,000 என்ன, லட்சம் கொடுக்கலாமே. ஆமா, இவன் தான் என் புள்ள. பையன் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேங்க. நல்லதுங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சுப்போம். பையனுக்கு பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுப்போம். யாருக்குமா கல்யாணம்? பாபு சாருக்கா? உனக்கு தான்டா. அம்மா, எனக்கு பொண்ணு தேடுற பொறுப்பை நீங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம். ராஜா, மன்னிச்சுக்குங்கம்மா. என்னோட காலேஜ்ல படிக்கிற இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் தரகா, நல்ல சம்பந்தம் பார்த்தேன். அம்மாவை கடங்காத புள்ள கிட்ட என் பொண்ணு வாழ்ந்தா அப்படிதான். அடே, ராஜா கெட்டிக்காரன் தான். பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. பாபு, நீ இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் சொன்ன விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பாபு, படத்தை பார்த்து திகச்சு போயிட்ட? பொண்ணு கிளி மாதிரி இல்ல? கிளிதாம்மா, ஆனா பருந்து மாதிரி ரொம்ப உயரத்துல பறக்க முடியாது. பரவாயில்ல, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த மகாலட்சுமி வீட்டுல நீங்க கேட்கிற பணம் இருக்கணுமே. என்ன பாபு, அவ கழுத்துலயும் காதலையும் போட்டிருக்கிற நகையை பார்த்தாலே தெரியல பணக்கார வீட்டு பொண்ணாத்தான் இருக்கணும். நகையை வச்சு இடப்படாதீங்கம்மா. இது 10 ரூபாய்க்கு வாங்கின இன்விடேஷனா கூட இருக்கலாம். சரி சரி, நகையை விடு. அவ முகத்துல இருக்கிற கலைய பாரு. செல்வத்திலேயே வளர்ந்தவன்னு சொல்லுது. ஏழை வீட்டு பெண்ணுங்க கூட செல்லமா வளர்றது உண்டுமா? ஆமா, ஏழைதான் காலேஜ்ல படிக்கிறாளாக்கும். பணத்துக்கும் படிப்புக்கும் ஏமா முடிச்சு போடுறீங்க? நீ என்ன, நான் சொல்றதெல்லாம் வெட்டி வெட்டி பேசுற? முதல்ல உங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாரு. என்ன விசாரிக்கணும்? 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேளு. கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா? முதல்ல நீ கேளு. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இது என் தங்கச்சிமா. பாபு, இந்த ஏழையோட பிறந்த ஒரே தங்கச்சி. கடவுளே. சின்ன வயசுலயே தாய் தகப்பனை இழந்த அவளுக்கு நான் தான் சகலம். நான் உங்ககிட்ட கைகட்டி சேவகம் செய்து வாங்குற சம்பளத்துல தான் 2 பேரும் உயிர் வாழறோம். இப்போ நான் என்ன செய்யறது? அந்த கடனை அடைக்க. ஆத்திரப்படாதீங்கம்மா. உங்க கடனை அடைக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கல. ஆனா நிலைமை தெரியாம விளையாடின என் தங்கச்சியை வெட்டி புதைக்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் வரேம்மா. பாபு, ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா காதல் பண்றாங்களா? காதல். நீ படிச்சு கிழிச்சது போதும். நான் படிக்கிற புத்தகத்தை எரிக்கிறதுனால மட்டும் என் மனசுல நினைக்கிற உருவத்தை அழிச்சிட முடியுமா? உன்னை காலேஜுக்கு அனுப்புனதால இந்த வம்பு. இனிமே நீங்க போகவே வேண்டாம். காலேஜுக்கு போகலன்னா காதலும் இல்லைன்னு ஆயிடுமா? அரஞ்சனம் தெரியுமா? பல்லு கொண்டு போயிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? காதலாம் காதல். அதுக்கு என்ன விலை தெரியுமா? 50,000 ரூபாய். 50,000 யாருகிட்ட இருக்கு? பணம் இல்லைன்னா பரவாயில்லைன்னா நான் எப்போ இப்படியே இருந்துடுறேன். ஆனா அவரை மாத்திரம் மறந்துடுன்னு சொல்லாத. ஆஹா, அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? முளைச்சு 3 நிலை விடுறதுக்குள்ள தியாகம் பண்றாங்களா? தியாகம். ராஜாத்தி, உனக்கு உன் அண்ணன் மேல உண்மையான பிரியம் இருந்தா உடனே அந்த பயணம் மறந்துரு. இல்ல உன் கூட பிறந்த பாவத்துக்கு நான் தற்கொலை தான் பண்ணிட்டு சாப்பிடு. அப்படியெல்லாம் நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். ராஜாத்தி, முழுகிட்டியா?
எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். அடிச்சி சாப்பாட்டு மேல என்ன கோவம்? தின்னுட்டு தூங்கு. என்னடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, நீ நிச்சயம் கோவிலுக்கு வந்திருப்பேன் தெரிஞ்சுதான் உன்னை தேடி வந்தோம். கால் ஏண்டா நொண்டுது? உனக்கு என்னடா தலையில கட்டு? ஒண்ணுமில்லப்பா, கையில உள்ள பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சுல்ல. இளநீ வெட்டி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு பையன் 1000 ரூபாயோட வந்தான். துரத்தி பார்த்தோம். அப்ப தெய்வம் வந்து உன் மண்டையை உடைச்சிருச்சாக்கும். என்னடே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏழை மறிச்சு வயிற்று அடிக்கிறது தப்பு இல்ல? ஆமா, 1000 ரூபாய் பணம் வச்சிருந்தவனா ஏழையாக்கும். துரை, ஏழையும் பணக்காரனும் பணத்தினுடைய எண்ணிக்கையில் இல்லடா, அவன் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அது எப்படி ஜம்பு? நீ சொல்றது எனக்கு புரியலையே. ஐயரே, கோயில்ல கூட தான் நிறைய சொத்து நகை பணம் எல்லாம் இருக்குது. அங்க கை வைக்கிறது தப்பு தானே? ஆமா, சில பேர் குறுக்கு வழியில நிறைய சேர்த்து வச்சிருப்பான். அங்க கை வைக்கிறது மொத்தமா பார்த்தா கொள்ளை அடிக்கிறது தப்புதான். அதை இப்படி வகை வகையா பிரிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும். சரி ஐயரே, தப்பான தொழிலை தவறாம செய்துகிட்டு இருக்கிற இந்த திருடனுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்ய வர்றீங்களே, அது ஏன்? பயம். என்னடா பயம்? நேரா போலீஸுக்கு போய் வெள்ளிக்கிழமை ஆனா ஜம்பு இந்த கோயிலுக்கு வருவான்னு சொன்னா போறாதா? ஏன் சொல்லல? அதுக்கு காரணம் நீ நடந்துக்கிற முறைதான். ஜம்பு, சில பேர் பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுவா, இன்னும் சில பேர் ஆடு கோழி அறுத்து தெய்வத்துக்கு படைப்பா. முதல்ல சொன்னது சட்டப்படி சரியான பூஜை, ரெண்டாவது சொன்னது குற்றம். இருந்தாலும் அதுக்கு பேரும் பூஜை தானே. நீ ரெண்டாவது வழியை சொன்ன, அதனாலதான் உன்னை யாருக்கும் காட்டி கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. கேட்டீங்களாடா? செய்க தப்பா இருந்தாலும் நோக்கம் நல்லதா இருந்தா மன்னிப்பு உண்டு. அப்படித்தானே ஐயரே? ஆமாவா, தெய்வம் மன்னிக்கும், ஆனா மனுஷன் மன்னிப்பாரா? மனுஷனை விடுங்க, அவனை ஏமாத்துறதுக்கு எனக்கு 1000 வழிகள் தெரியும். இந்தாங்க, வாங்க. மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றேன். எல்லாம் சரிதான் ஜம்பு, ஆனா கையில பணம் இல்லை, என்ன செய்யறது? கவலைப்படாத, நாளைக்கு நாகலாபுரம் பண்ணையார் வீட்டுல விருந்து. பயப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தங்க வைக்கிறது மாதிரி குழந்தை பிறகு. இல்ல முனிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சீக்கிரமா போய் அப்பா கிட்ட சொல்லி மருத்துவ வச்சு கூட்டிட்டு வர. சரிம்மா. பொண்ணுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு, நான் போய் மருத்துவ வச்சு கூட்டியா. நீயும் போயிட்டா இங்க யாருமா பாத்துக்கிறது? நீங்க நான் போய் கூட்டியாரு. பண்ணாரு சாவி 1 2 பண்ணாரு. என்ன சத்தாங்க? அறிவு இருக்கா உனக்கு? உள்ள ஒரு பொண்ணு பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கான், எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இரக்கம் இல்லாத ஜென்மம். ஊருக்குள்ள போய் யாராவது மருத்துவ வச்சு அழைச்சிட்டு வா. ஜம்போ, இந்த வீட்டை நாம கொள்ளையடிக்க வந்திருக்கோம், அதை மறந்துட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும், சொன்னதை தெரியும். என்ன அடிக்கிற? ஓ, ஏயா பயமா இருக்கா? உன் மகளுக்கு நல்லபடியா பிரசவம் வர வரைக்கும் சத்தியமா இந்த வீட்டுல இருந்து நான் எதையுமே எடுக்க மாட்டேன். ஏய் அப்படி பாக்குறேன், பயமா? தைரியம் மரியா.
குழந்தை. பார்க்கலாம் பண்ணாரு. உன் பேரன பாறையா கொடு கொடுன்னு தாத்தா அதை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான். இந்த ஜம்பு, பொழுது வெடிய போகுது. இப்பவாவது நாம வந்த வேலைய ஜம்பு, உனக்கு வேண்டியதை பகிரங்கமா எடுத்துட்டு போ. சாவே கொடுறா. ஜம்பு, இன்னைக்கு இந்த வீட்டுல நாம எதையுமே தொடக்கூடாதுடா. ஏன்னா இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் நாம சுருட்டிட்டு போனா நாளைக்கு உலகம் அந்த குழந்தை மேல பழி போடும். இது பிறந்த வேலை சரியில்லை. அதனாலதான் பூமியில விழுந்த உடனேயே இருந்த செல்வத்தை எல்லாம் தூக்கி முழுங்கிடுச்சுன்னு இந்த பச்சை மண்ணை வெறுத்து ஒதுக்கும். துவக்கத்திலேயே இது தலையில அப்படி ஒரு துன்பத்தை வைக்க நான் விரும்பல. கொடுத்த பண்ணாரு. இப்ப நான் போறேன். இன்னொரு நாளைக்கு திரும்பி வருவேன். முதல்ல குழந்தையை தூக்கிட்டு வெறுங்கையோட விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. தங்கச்சி வரமா பண்ணார. இன்னொரு நாளைக்கு திரும்பி வருவேன். திருட ரூபத்துல தெய்வம். அங்க பாத்தியா, யாரோ ஒரு பொண்ணு கிணத்து மேல அடிக்கிற மாதிரி இல்ல? ஆமா. ராஜாத்தி, ஜம்பு, யாரோ வர்றாங்க. ராஜாத்தி, 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 தங்கச்சி, தங்கச்சி, கண்ணை திறந்து பாருமா. அதிர்ச்சியில மயக்கம் அடைஞ்சிருக்கிறாப்பா. வீட்டுக்கு கூட்டிட்டு போ, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றி ஐயா. தங்கச்சி, தங்கச்சி பாருமா. உன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன கொடுப்பா நடந்துருச்சு? ஒண்ணும் இல்லைங்க. பணக்கார வீட்டு பிள்ளைய காதலிக்கிறியே, 50,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்னு கேட்டேன். அது பொறுக்காம எப்படி? உனக்கு இது ஒரே தங்கச்சி தானே? ஆமா. அப்படின்னா கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முயற்சி பண்ண. நான் ஒரு சாதாரணமானவன். அவ்வளவு பெரிய பணத்தை நான் எப்படிங்க உடனே சம்பாதிக்கிறது? சம்பாதிக்க முடியலன்னா கொள்ளை. என்ன? அதுவும் சம்பாதிக்கிறதுல ஒரு வகைதான். உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நீ கொள்ளை அடிக்கிறதுல தப்பு இல்லை. ராஜா, வாடா இப்படி. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? ராஜாத்தி. நீங்க 2 பேரும் ஒரே வகுப்பா? ஆமா. ஒரே பெஞ்சா? இல்ல, அவ முதல்ல இருப்பா, நான் கடைசியில இருப்பேன். அப்படின்னா முதுக பார்த்தே லவ்வா மடையா? அப்புறம் அவ எப்பவும் காலேஜுக்கு நீளமா ஜடை போட்டுட்டு வருவா. என் சிநேகிதம் ஒருத்தன் அது சௌரி முடின்னு சொன்னான்.
இல்லடா அது நிஜம்தான்னு சொன்னேன். 2 பேரும் 10 ரூபாய் பந்தயம் கட்டினோம். அப்புறம் அவ கிளாஸ்ல நுழைஞ்சு முன்னாடி போகும்போது நான் ஜடையை பிடிச்சி இழுத்தேன். என்னடா ஆச்சு? சௌரிதான் கையோட வந்துடுச்சு. அப்புறம் அப்புறம் பிரின்சிபால் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாரு. என்னடா செஞ்ச? விழுந்த. ஓஹோ, அப்ப விழுந்தவன் இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு. போடவுல அம்மா, நீ படிச்சது போதும், போகல. என்னமோ ஜடையை பிடிச்சி விடுத்தானா கையோட வந்துடுச்சான். ஏன்டா இருக்கிற? போ. கர்மம் கர்மம். அம்மா, ராஜாவை காலேஜுக்கு போக சொல்லுங்க. நான் என் தங்கச்சியை போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா சொல்லிட்டியா? கண்டிப்பா சொல்லிட்டேன். அப்போ நீ காலேஜுக்கு போடா. அம்மா, ராஜாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கீங்க. ஏன்? நேத்து ராத்திரி என் தங்கச்சி கிணத்துல குதிச்சுட்டா. இப்படி எல்லாம் கரை கட்டி விட்டா என் பையனுக்கு பணம் இல்லாம கல்யாணத்தை செஞ்சு வச்சிருவேன்னு நினைக்கிறியா? அது ஒரு காலம் நடக்காது. அம்மா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் பிச்சை கேட்க வரல. பின்ன எனக்கு ஒரு 6 மாசம் தவணை கொடுங்க. நீங்க கேட்ட ரூபாய் 50,000 வர்றேன். 6 மாசத்துல எப்படி கொண்டாடுவேன்? எங்கேயாவது கொள்ளையடிக்க போறியா? நான் என்னமோ செய்கிறேன். உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அதை நான் எப்படியாவது கொண்டு வரேன். அதுக்குள்ள என்ன கேட்காம உங்க மகனை யாருக்காவது வித்துறாதீங்க. வர்றேன். ஆமாப்பா, பாபு தங்கச்சி அந்த பையனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. ஓஹோ, அப்படியா விஷயம்? அதான் அந்த பாபு பையில ஆளைய காணோம். வணக்கம் சார். பாப்பா பாபு, உன் விஷயம் தான் பேசிட்டு இருந்தான். பாபு, முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு சொல்றேன். கம்ப்ளைண்டா? இதுக்கு வரதட்சணை கேட்கறது சட்டப்படி குத்தம். நீ எழுதி கொடு. அந்த மீனாட்சி அம்மாவை பிடிச்சு உள்ள போட்டுறேன். இல்லைங்க, மாலா உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கு. அந்த அம்மா வரதட்சணை கேட்கல. அவங்க எஸ்டேட்ல கடன் இருக்கு, அதை மீட்கிறதுக்காக. மாப்பிள்ளை விலை பேசுறாங்களா? நான்சென்ஸ். இது சுத்த மாப்பிள்ளை வியாபாரம். பரவாயில்லைங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இவ்வளவு பெரிய தொகையை எப்படி பாபு ஏற்பாடு செய்த? சார், இது ஒரு பழைய பத்திரிக்கை. இதுல இந்த பக்கத்தை பாருங்க. ஓஹோ, இதுவா? படத்தில் இருக்கும் கொள்ளைக்காரனை நன்றாக பாருங்கள். இவன் தான் ஜம்பு. 20 வருட காலமாய் போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்கும் கொள்ளைக்காரன். இவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும். பாபு, இது ரொம்ப ஆபத்தான வேலை. பரவாயில்ல மாலா, தங்கச்சியை வாழ வைக்க முடியாம அது தற்கொலை செய்திருக்கிறத விட இப்படி ஒரு காரியத்துல இறங்கி வெற்றியா தோல்வியான்னு பாத்துறது எவ்வளவோ மேல். முடிவே செய்துட்டியா பாபு? ஆமா சார். பாபு, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இந்த காரியத்தில் நீ இறங்காதேன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, இந்த படத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, பயங்கரமான கொள்ளக்காரன். அவனையே கொள்ளையடிக்கிற தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுப்பான். நல்லவனுக்கு இவன் நல்லவன், கெட்டவனுக்கு இவன் ரொம்ப கெட்டவன். இதுவரைக்கும் இந்த ஜம்பு 9 கொலைகள் செய்திருக்கிறான். அதுல 8 பேர் இவனை பிடிக்கிறதுக்குன்னே போனவங்க. அந்த பட்டியல என் பெயர் நிச்சயமா இடம் பெறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபு, இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையும் மன்னிக்கிற குணம் இவனுக்கு உண்டு. ஆனா தன்னை பிடிக்க வர்றவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். போன வாரம் கூட வேட்டக்கார வேதமுத்து இவனை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டாரு. அவரை நாய் சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டான். அதே முடிவு என் கையால் இவனுக்கு கிடைச்சா பாபு, உயிரே போனாலும் பரவாயில்லை, நிச்சயம் இந்த முயற்சியில நான் ஈடுபடத்தான். வெரி குட், உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறேன். சார், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. சொல்லு பாபு. நான் திரும்பி வர வரைக்கும் என் தங்கச்சி உங்க வீட்லயே விட்டு போறேன். ஓய், தாராளமா என் மகளோட இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நன்றி சார். விஷ் யூ ஆல் லக். தேங்க்யூ. ஆன்சர். அப்பா, ரொம்ப மொரடு. ஆமா, நீ எப்படி ஜீப்புக்கு வந்த? நானும் உங்க கூட வர்றேன்னு வீட்லயே கேட்டிருந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு தான் இப்படி குறுக்கு வழியில மடக்குனேன். நான் போறது ரொம்ப ஆபத்தான வேலை. எனக்கு தெரியும். இருந்தாலும் ராவணன் அழிக்க போன ராமருக்கு ஒரு சின்ன அணில் உதவி செய்யலையா? அது மாதிரி நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். முதல்ல கடமை. ஐயோ, விடுங்களே. அப்ப மூட்டை அடியாய், அறிவு கட்ட கழுத. ஏண்டி காப்பியை இவ்வளவு சூடா கொடுக்கணுமா? கொஞ்சம் ஆத்தி கொடுத்தா என்ன கேடு? இதான் மரியாதையா? ஏண்டி கொடுத்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சா? வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு வாய் கழிக்க தின்னா கொண்டாந்து கொடுத்த பணம் என்ன விளையுமா? ஏண்டி சம்பளம் வாங்கி கொடுத்து 10 நாள் ஆச்சு, அது கூட தீர்த்துட்டியா? இவர் கொண்டாந்து கொடுத்த சம்பளத்தை எங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஆக்கி போட்டு தீர்த்துட்டேன். சும்மா கடை. உனக்கு எதிரி அம்மாவும் தங்கச்சி, ஆனா அதை போனமே. நானா எங்க குத்தி காட்டியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? நீயும் அனாத போனதான். சரி விடு. உனக்கு வாழ்க்கப்பட்டு
நான் என்ன பக்கத்தை கண்டேன்? என்ன வேணும்ன்ற? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆசையா ஒரு பார்வை உண்டா? ஏண்டி முதல்ல புடவை கேட்ட இப்ப பார்வை கேக்குற? ஆனா அதான் போகட்டும். அன்பா ஒரு வார்த்தை, அழகா ஒரு கொஞ்சல் இல்லையா? இல்ல. இப்ப என்ன வேணும்ன்ற? மரம் மண்டை ஒரு இடம் விளக்காது உனக்கு. மூஞ்சி என்னது மரம் மண்டை? மரமா? என்ன மரம்? அடியா இது மரம் மண்டை. யார் மரம் மண்டை? என்ன 16 தாண்டி 17 போரே காத்து விட்டு நிக்கிறிய மாமா. ஏன் பருவத்தை போக விடலாமா? ஏன் பருவத்தை போக விடலாமா? அதுக்காக தாண்டி அலைமோது ரேண்டி ஆசைப்பட்டு கையை தொடலாமா? அதுக்காக தாண்டி அலைமோது ரேண்டி ஆசைப்பட்டு கையை தொடலாமா? அழகுக்கு தூது விடலாமா? ஏமா அழகுக்கு தூது விடலாமா? நண்டு குடியேற கடலோரம் இடம் தேடுது, வண்டு துளை போட பழத்தோடு போராடுது. நண்டு குடியேற கடலோரம் இடம் தேடுது, வண்டு துளை போட பழத்தோடு போராடுது. அந்தி பொழுதோடு இனஞ்சாவும் உறவாடுது, அந்தி பொழுதோடு இனஞ்சாவும் உறவாடுது. என்னை தனியாக நினைச்சாத்தான் மனவாடுது. கொதிப்பாகுது, பட்ட பகல் நேரம் வந்தால வெறுப்பாகுது. பச்சை தண்ணீரில் குடிச்சாலும் கொதிப்பாகுது, பட்ட பகல் நேரம் வந்தால வெறுப்பாகுது. மயில் இறகாலே தொட்டாலும் உடலாவது. உன்னை நெருங்காமல் எனக்கு இந்த நோய் வந்தது. 16 தாண்டி 17 போரே காத்துக்கிட்டு நிக்கிறிய மாமா. ஏன் பருவத்தை போக விடலாமா? நான் அதுக்காக தாண்டி அலைமோது ரேண்டி ஆசைப்பட்டு கையை தொடலாமா? உன் அழகுக்கு தூது விடலாமா? சினிமா ஜோடி ஏயா விளக்கு போட்டா விளையாடுன்னு தெரியாத ஆளெல்லாம் ஏயா சினிமாக்கு வர்ற? எங்கயா ஜாலியா புறப்பட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. தோடா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. குஷியா இருக்கிறது குடிச்ச வேணுங்கிறியா? என் குடிச்ச இருக்கவே இருக்குது. உள்ள நுழையிறது தான் கஷ்டம், நுழைஞ்சிடுச்சுன்னா சிக்குன்னு இருக்கும். சரி, நாங்க தேர்நிலவுக்கு வரலப்பா, ஒரு திருடனை பிடிக்க வந்திருக்கிறோம். இதே திருடனை பிடிக்க வந்தியா? இருக்கிறது திருப்பதி, இதுல தைல வியாபாரம் கணக்கா? ஏயா இங்கேயாவது திருடன்? நாங்கெல்லாம் நாணயமான ஜாதி தெரியுமா? சரிப்பா, ஆனா திருட இங்க இல்லையே, மைசூர் காட்டுல இருக்கிறான். போகும்போது சொல்லிட்டு போனா, சொல்லும் போதே பிடிக்காம விட்டுட்டு அப்புறம் வந்து இங்க கழுத்து இருக்கிறியா? மைசூர் காட்டுக்கு போற ஆளை பாரு. அதுக்கு இப்படியா ரூட்டு? தொட்டபெட்டா தாண்டி வடக்க போனோம்பா. அது தெரியாம தானே ஒண்ணு தொடங்கி கூப்பிட வந்திருக்கோம். ஓஹோ, கைடு தேவையா? ஆமாப்பா, நீதான் இந்த வட்டாரத்துல பெரிய கைடுன்னு பேசிக்கிறாங்க. அதுல சந்தேகம் என்ன? எனக்கு தெரியாத மலையோ காடோ ஒண்ணுமே கிடையாது இங்க. கரெக்ட், அதுக்காகத்தான் உன்னை தேடி வந்தோம். ப்ளீஸ் எங்க கொஞ்சம் வழி காட்டு. வழி காட்டுனுவே, அப்புறம் திருடனையும் புடினுவே, வழி மாத்திரம் தான் காட்டுவேன். சரி இருங்க, ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? என்னது கண்டிஷன்? ஒண்ணுது இல்ல. அதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வரதா இருந்தா எனக்கு பின்னால வரணும், முன்னால வரக்கூடாது. சரி. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு எனக்கு 50 ரூபாய் கூலி கொடுக்கணும். 50 ரூபாய் எனக்கு தரமாட்டீங்களே? கேட்கும் போது வாயை புழப்பீங்க. சினிமா கொட்டையில சில்லறை தரம் பண்ணிட்டு கோர்ட்ல ஃபைன் கட்டுறதுக்கு மாத்திரம் தயாரா இருப்பீங்க. சரி சரி, வண்டியில இருப்பா. அப்புறம் வண்டியில ஏறுவேன். முதல்ல பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். வரங்கப்பா, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நான் வேட்டையாடி பாக்குறேன். ஜாக்கிரதை, உன்னை ஏதாவது வேட்டையாட போகுது. எனக்கு என்ன துப்பாக்கி பிடிக்க தெரியாது நினைச்சியா?
அத நீ வச்சிருக்க லட்சத்துல இருந்தே தெரியுதே. பார்க்கலாம் பார்க்கலாம், வாங்க வாங்க வாங்க. அதோ காக்கா. ஐயே, அது காக்கா இல்ல, புறா. போறாவா? நிக்கிதா உட்கார்ந்துருக்குதா? படுத்திருக்கடா. யார் அவன்? கண்ணே தெரியல, குறி வச்சு சுட போறானா? என்ன அப்படி சொல்லிட்டேன்? ஒரே தோட்டா அந்த புறா உனக்காட்ட பாரு. எங்க? பறந்து போவாம பாத்துக்க. ஹை, புறா கீழே வந்துருச்சு. சொல்லுங்க. நானே சின்ன வயசுலயே எதை கண்டாலும் பொட்டு பொட்டுன்னு சுடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்படித்தான் என் குடிசை முன்னால பாக்குறேன், திடீர்னு ஒரு புலி. புலி புலி எனக்கு கையும் ஓடல, காரும் ஓடல, கையில துப்பாக்கியும் இல்ல. ஒரு ஊழாங்கரோட எடுத்து அப்படி ஓங்குன, கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. புலி புலி இல்ல, புலி வேஷம் போட்ட ஆளு. மாரியம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு வேஷம் போட்டு வந்திருக்கான். ஆளுன்னு தெரியாம நான் கையை வாங்கிட்டேன். இன்னொரு சமயத்துல கொண்டா காமி. என்னது? புறாவில கத்தி பாஞ்சிருக்கு. கத்தி பாஞ்சிருக்குதா? குண்டெல்லாம் போட்டு சுட்டேன். ஓஹோ, நான் சுட்டு கீழே விழுந்த கூடாதுங்கிறதுக்காக தான் புறா வைக்கப்பட்டு அதுவா தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. துப்பாக்கி வேற உனக்கு ஒரு கேடு. வேண்டாமே. இந்தாமா. வாயா, நீங்களும் சுட மாட்டீங்க, சுட்டவனையும் திங்க விட மாட்டீங்க. சரி சரி, ஒன்னே ஒண்ணு கிடைச்சிருக்குது, ஏதாவது ஒரு வேலை பேசி வாங்கிட்டு போ. இந்த புறா மேல கத்தி அடிச்சவனே நான் தான். அப்ப நான் சுட்டது வெட்டி தண்டம், தோட்டாக்கு பிடிச்ச கேடு. ஐயோ, கொஞ்சம் தோட்டாங்க போச்சு பாக்க. அதோ தெரிஞ்சு பார்த்தியா மலை உச்சி? மலையாது? அட ஆமாயா. வேறதா அங்க இருந்து குறி வச்சு அடிச்சே இந்த புறா மேல. எவனாவது காது குத்துறவட்ட போய் சொல்லியா? ஆனா பரலாக இருக்கும் போறது மலை, அங்க இருந்து குறி வச்சு இந்த புறாவை கத்தி எடுத்து அடிச்சா. என்ன குடிமி வச்சவன் நினைச்சியா? இந்த பாரு, இந்த வட்டாரத்துல மரம் கொத்தி வச்ச குறி தப்பாது. யார வேணாலும் கேட்டுப்பாரு. ஏயா கேக்குறது? சோயிச்சா பாத்துருவோம். அதா பாரு மரம் உச்சி, தெரியல இறந்த பழம். அது இளந்த பழமா? மாங்காய். சரியா, மாங்காயோ தேங்காயோ? அதை அடியா கத்தி எடுத்துக்கிறது. அப்படியா? என்னது அப்பா கிட்ட கூப்பிடுறியா? அது வராது, நீயே தான் பண்ண. சர்த்தா நட்டு லூசான பய போல் இருக்குது. கத்தி இல்லாமே குறி பாக்குறேன். கத்தி தானா இப்ப கைக்கு வரும் பாரு. எப்படி? இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ வீரம் தான். எங்க இந்த ஆளையை நம்ம கூட சேர்த்துக்கிட்டா என்ன? ஆமா பாபு, நம்ம கூட்டத்துல இப்படி ஒரு நல்ல குறி தெரிஞ்ச வருதா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மரங்கொத்தி, நாங்க மைசூர் காட்டுல ஒரு திருடனை பிடிக்க போறோம். நீ எங்க கூட வரியா? கூலி கொடுத்தா வர்றேன். கூலியா? எவ்வளவு? ஒரு உயிருக்கு 500 ரூபாய். ஐயோ, நான் பரவாயில்லையே, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான் கேட்கிறேன், இவன் ஒரு உயிருக்கு 500 ரூபாய் கேட்கிறான். என்ன யோஜனை? ஒண்ணுமில்ல, வா வண்டியில இரு இரு, என் ஆயுதம் அங்க கிடக்கு, எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். வா. ஒரே வாயில முழுங்கிட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா தின்றா. ஏன்டா டேட்? ஒருத்த ஆரம்பிச்சா ஓய மாட்டான். கூட ஆனமா எங்க போச்சு? அங்க வச்சிருந்தா எங்க போவோம்? சத்தா. ஏய், இவன் வேற இது கேட்டா குடுக்குறாங்களா? அப்புறம் ஏன்டா திருடி வச்சுட்ட? ஏய், திருடி திண்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரே தட்டு பல்லு 16 கிலோ வந்து பரதநாட்டியம் ஆடணும். நீ தட்டுவேன்னு சொல்லிட்டு நான் வாயை திறந்துட்டு வருவேன். இல்ல இது என்ன மாங்காய் நினைச்சியா? காட்டு பயிருக்கு திருட்டு புத்தி வேற. கதுவாடி மெதுவா இறங்குப்பா. இவனுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாவா? எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, கயிறு போட்டு ஏறுறதுல இந்த வட்டாரத்திலே பெரிய கில்லாடி. அப்படியா? பாபு, இவனையும் நம்ம கூட்டங்களை சேர்த்துக்கலாமா? ஓ மரமத்தி, இவனோட ஒரு பெரிய தலைவலி. ஒரு வார்த்தை வாயில இருந்து வரணும்னா பொழுது விடிஞ்சு போடுமே. விடுஞ்சதுக்கு அப்புறம் பேச சொல்ல. திக்கு வாயம்பா. சரி சரி சரி, வாயை வளைக்காத. நாங்களே விஷயத்தை சொல்றோம். மைசூர் காட்டுல இருக்கிற ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆகினால கதுவாளி, நீ எங்களோட வர்றையா? நீயே தான் வரியா? அப்படின்னா கூலி தானே, என்ன வேணும் கேளு. ஒரு முறை கயிறு வீசினா 200 ரூபாய் தரேன். இவ்வளவு தானே கொடுக்குறேன். வண்டியில ஆனா ஒண்ணு பாரு, நீ கயிறு வீசுறதோட சும்மா இருக்கணும். வாயை திறந்தா 200 ரூபாய் நீ எங்களுக்கு கொடுக்கணும். சாவல் கெளிக்காது, தோத்து போவோம்.
അടോ 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 ഞങ്ങൾ സേവൽ ജയിക്കാനോ? ജയിക്കാതെ അടോ വലിയ സേവലാണോ? അടോ കൊച്ചി എറണാകുളം ആലപ്പിൽ പോയി വിളിക്കട്ടടാ. ഞങ്ങൾ സേവൽ കണ്ട് ഓടി ഇരിക്കും. പേടിക്കണം. ഞങ്ങൾ സേവൽ ജയിക്കുമോ? பாக்குறேன் ஜெயிக்குதா അടോ கொண்டாடா അടോ ചക്ക കൊണ്ടുവരട്ടെ. എന്താ സേവലാണോ? എന്താണോ? ആണോ? തുമ്പിളി 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 തുമ്പിളി. ആടോ വരട്ടട വരട്ടട വരട്ടട. ആടോ വരട്ടട. ആടോ കണ്ട കോഴിക്കാൻ ഞങ്ങൾ കാണാ. யோ சண்டை கோழிக்கு தாயா விடியா വരട്ടട. എന്താ മുടമുടി ഇടിച്ചു? ഞാൻ ചവിട്ടിക്കളിയുമാണ്. களியோ വരട്ടോ. അടോ അടോ ദൂര അടോ 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 വരട്ടട. நிறுத்து வண்டியா നായർ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கோழி சாக போட்டுப்பா അടോ ഞങ്ങൾ സേവലാ സാകും. അടോ ഞങ്ങൾ സേവൽ സാകും. നീ സാകും. ഇയാള് സാകും. என்னடா சொன்ன நீ சாவோடா മാണേ ഞാൻ സാകും. നീ മുന്നേ സാകും. ഞാൻ പിന്നെ സാകും. நாயர் என்ன கிண்டலா பண்ற എന്താ മാനെ തൊടുന്നത്? വേണ്ട മാനെ. கையடா അടോ അതെന്താണോ? கத்தி കത്തിയോ? ഞങ്ങൾക്ക് വേണ്ടേപ്പ. വേണ്ട മാനെ. പോയിക്കോ പോയിക്കോ. അടോ ഞങ്ങൾക്ക് കോമൂറ് പോയിക്കോടാ. இவன் தான் நரம்பு சங்கர நாயர். மர்மப்பிடியில இவனை மிஞ்சினவன் எவனும் கிடையாது. போனா போத நாயர் அவங்க தெரியாம செய்துட்டாங்க அதுக்காக அவங்களை நரம்பு அடிச்சு நிறுத்திட்டியே എന്താ ചക്ക നിങ്ങൾ പേசுறது? ഇയാള് തന്നെ ഞങ്ങളുടെ സണ്ടയ്ക്ക് വരലാമോ? മനുഷ്യന്റെ എന്ത ഭാഗത്തിലെ ഏനറമ്പുല ഞാൻ അടിച്ചാലും അന്ത ഭാഗം പഴുതാകും. ആ വിദ്യ ഞാൻ അറിയുമല്ലോ. ഇയാളാണോ അറുവാളെടുത്ത് വരുന്നത് ഞങ്ങളെ വെട്ടാട്ടോ? എന്താ നായർ ഇവിടെ വരണം. എന്താ സുഖം തന്നെ നായർ? എന്താ? അയ്യോ നിങ്ങളെ പോലീസ് പിടിച്ചാച്ചോ? இவங்கெல்லாம் என் நண்பர்கள்ரா. നമസ്കരിക്കല്ലോ. வணக்கம் நாயர் நாங்க மைசூர் காட்டுல ஒரு திருடனை பிடிக்க போறோம் நீங்களும் கூட வரீங்களா ഞാൻ വരും. வாங்க പക്ഷേ ആ. ഒരു കണ്ടീഷൻ ആണ്. என்னது ഞാൻ ഒരാളെ നരമ്പടി അടിച്ച് 400 രൂപ ഞങ്ങളെ കൊടുക്കണം. கொடுக்குறோம் 400 என்னையா? நரம் படிக்கலாம் 4000 தரலாயா? ഞാൻ വരട്ടെ. நாயர் அது என்ன ஒரு ஆள் அப்படியே அறுவடை தூக்கிட்டு நிக்கிற மரம் மாதிரி ചേട്ടാ ആള് ഞങ്ങളെ വെട്ടമോ? ഞാൻ അടിച്ചു നിർത്തിയല്ലോ. ஐயோ பாவம் சரி பண்ணிட்டு வாங்க ഇപ്പൊ വരും. சீக்கிரம் வாங்க ഇപ്പൊ വരും. உன் பேர் என்னப்பா? ஜம்பு, என் பேர் பாபு மாலா, தோடா மரங்கொத்தி கதுவாளி നായകം. ஜம்புங்கிற திருடனை பிடிக்கிறதுக்காக நாங்க 6 பேர் வந்திருக்கோம் நாங்க எத்தனை பேரும் ராத்திரி பொழுது இங்கதான் கழிக்க போறோம் இவங்க சொன்னதை கேட்டியாமா கேட்டேன். ஜம்புங்கிற ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக இப்ப இந்த 6 பேரும் இங்க வந்திருக்காங்க. அம்மா இந்த வீட்டுல தங்கணும்னு சொல்றாங்க கண்டிப்பா இவங்க இங்கேதான் தங்கணும். அண்ணே, பண்ணையார் மகளா ஆமா அண்ணே. தங்கச்சி என்னம்மா இந்த நேரத்துல அண்ணே உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு. அதை சொல்லத்தான் இப்ப வந்தேன். ஆபத்தா அது எப்பவும் உள்ளதானம்மா அதை விடு உன் குழந்தை எப்படி இருக்கான் தவழ்றானா நடக்கிறானா பேசுறானா அண்ணே அது கிடக்கட்டும். அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது. அண்ணே உங்களை பிடிக்கிறதுக்கு யாரும் 6 பேர் வந்திருக்கிறாங்க. எங்க இருக்கானுங்க இப்ப என் வீட்டுல தான் தங்கியிருக்காங்க அண்ணே. அப்படியா ரொம்ப நன்றி நீ போ நான் பாத்துக்கிறேன் அண்ணே உனக்கு தைரியமா போம்மா என்ன அவ்வளவு சுலபத்துல யாரும் பிடிச்சிட முடியாது ஏமா தனியா வந்த இல்லண்ணே துணைக்கு வேலைக்காரன் வந்திருக்கான். அவனை அடிவாரத்தையும் நிறுத்திட்டு வந்தேன். போம்மா நீ போ அண்ணே ஜாக்கிரதையா இருங்க. போம்மா ஓ ஜம்பு நான் இப்பவே போய் அந்த 6 பேருக்கும் சமாதி வச்சுட்டு திரும்பிடுறேன். இப்ப வேண்டாண்டா விடியட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் கவனிச்சுக்க ஜம்பு சொல்றத கேள்றா அந்த பொண்ணு வீட்டுல தங்கி இருக்கும் போது நீ போய் கலாட்டா செஞ்சா நாளைக்கு பழியும் பாவமும் அந்த பண்ணையார் தலையில விடும். நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு இப்படி எல்லாம் உபத்திரம் செய்யக்கூடாது.
வெளியே வந்ததும் கவனிச்சுக்க. ஜம்பு ஜம்பு எங்கே பார்த்தாலும் இதே மந்திர சொல். எனக்கு என்னமோப்பா அந்த ஜம்பு பையில பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா தெரியல. உனக்கு பயமா இருந்தா இப்பவே திரும்பி போயிடு. பயமா? எனக்கா? உன்ன நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம். எப்பா மரங்கொத்தி, நீ கத்தி வீசி விட்ட, ஒரு பணம் விழுந்தா ஒரு ரேட் 500 ரூபாய் ஆச்சே. வெறும் கேளு, கொஞ்சம் பார்த்து கேளு. அன்புக்கு விலையதா? நாளா நன்றி சொல்லிச்சா அது எல்லாமே அடங்கி போச்சு. பரவாயில்லையே, நம்மளோட சேர்ந்து இவனும் புத்தாளித்தனமா பேசுறான். கேட்டோ? ഇയാളെ ഞാൻ ചോദിക്കും. നോക്കിയോ? பிரமாதம் பிரமாதம். நாயருக்கு வேற 400 ரூபாய் செத்துச்சு. இவன் தான் வேலு, ஜம்புவோடைய வலதுகை. இவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் கக்கிடுவான். டேய், இப்ப ஜம்பு எங்க இருக்கிறான்? உண்மையை சொல்லு. அவன் எப்படி பேசுவான்? நாயர் தான் நரம்ப சுண்டி நாக்கு எடுத்துட்டானே. போய் எடுத்து விடுறா. அவன் எடுத்து விடுறா. வா. அடோ ஜம்பு எவட வர சொல்றேன் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜம்பு கோயிலுக்கு வேலு ஒழிஞ்சா. ஆல் ரைட், எல்லாரும் புறப்படுங்க. ஜம்பு கோயில போய் மடக்குவோம். ரோடு ரிப்பேர்ல போட்டிருக்கேன், இப்ப என்ன செய்யறது? ஏன்டா? எனக்கு ரோடெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியாது. அது இல்லப்பா, மலையாடி வார கோவிலுக்கு போறதுக்கு இந்த பாதையை தவிர வேற வழி இருக்குதான்னு கேட்டேன். ஒரு வழி இருக்குது, ஆனா அது கோயிலுக்கு போகாது. இது ஒரே வழிதான், என் விட்டா வேற வழியே இல்ல. தம்பிகளா, ஜம்புவையா பிடிக்க போறீங்க? உங்களை பூண்டோட சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். 500 ரூபாய்க்கு வேட்டு வச்சுட்டான். பரவாயில்ல தோடா, சபாஸ் மரங்குத்தி. சரியான நேரத்துல நீ எங்களை எல்லாம் காப்பாத்திட்ட. இவன் தான் காசி. ஜம்புனுடைய இடது கண்ணையை குத்திட்டோம். இது பாக்கி இருக்கிறது துரையும் ஜம்புவும் தான். புறப்படுங்க. சரியா போயிருக்கானா பாருங்க. ஜம்பு என்னடா காசியும் வேலவோ தெரியும். இப்ப நாம என்ன செய்யறது? கோயிலுக்கு போகலாம் வா. கோவிலுக்கா? அந்த 6 பசங்களும் அங்கதானே வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன போக வேண்டான்னு சொல்றியா? மடையா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. தலையே போனாலும் கோயில் வாசல்ல போகட்டும். புறப்படு. நீ இப்போ அடிவாரத்துல எனக்கு வேலை இருக்கு, நான் வர்றேன். சொன்னபடியே தீப மரம் நிறுத்தியாச்சு. சபாஷ். இந்த மலை உச்சியில தான் அந்த முருகன் கோயில் இருக்குது. அங்க போனா ஜம்பு மடக்கிடலாம். வாங்க. எங்களை 3வது கண்டத்துல நீ காப்பாத்திட்ட. உரையும் ஒழிஞ்சான். இனிமே ஜம்புவுக்கு தான் பாக்கி.
காத்து கொஞ்சம் திசை மாறி அடிக்குது போல இருக்கு. அதான் கற்பூரம் அணைஞ்சு போயிடுச்சு. ஜம்பு, நீ கண்கலங்கி இன்னைக்கு தான் பாக்குறேன். ஐயரே, இந்த ஒரு உயிருக்காக வெளியே 6 உயிர் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக நான் கலங்கலை. ஆனா எப்பவும் நிழல் மாதிரியே என் கூட இருந்த 3 நண்பர்களும் இன்னைக்கு எனக்காக பலியாயிட்டாங்க. அது நினைச்சுதான் என் கண் கலங்குது. ஜம்பு, இப்ப நீ எப்படி தப்பிச்சு போற? நான் ஏன் தப்பிக்கணும்? யாருக்காக பயப்படணும்? ஊரறிஞ்ச திருடனுக்கு முக்காடு எனக்கு. கழுத்தறுத்தே பழக்கப்பட்ட கத்தி வெங்காயம் நறுக்கிறதுக்காக பயப்பட போகுது. ஐயரே, கோபக்கார ஜம்புவை நீங்க பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க. ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு 6 பேர் வந்திருக்கிறீங்களா? வாங்கடா. தைரியம் இருந்தா உங்க தலைவன் அனுப்புங்க. இந்த கோயிலுக்கு முன்னால நேருக்கு நேர் சண்டை செய்வோம். நான் தோத்து போனா சத்தியமா இந்த முருகன் சாட்சியா சொல்றேன், உங்க பின்னால நான் வந்துடுறேன். இல்லன்னா நீங்க எல்லாரும் பேசாம திரும்பி போயிடணும். இல்ல என்ன நடந்தாலும் சரி, யாரும் இதுல குறுக்கிடாதீங்க. நீதான் தலைவனா? நீதான் திருடனா? பணத்துக்காக உயிரை இழக்க வந்திருக்கிறியா? வெட்கக்கேடு. வெட்கப்பட வேண்டிய ஜீவன் நான் அல்ல, நீதான். ஜம்பு, பணத்துக்காக மட்டும் நான் உன்னை பிடிக்க வரல. இந்த நாட்டுக்கே நீ ஒரு கொடிய நோய், அது ஒழிக்கத்தான் வந்திருக்க.
ஐயரே, கழுத்தறுத்து பிளக்கப்பட்ட கத்தி வெங்காயம் நறுக்கிறப்போ ஒடிஞ்சு போச்சு. நான் தோத்துட்டேன். சுபாஷ் பாபு, அப்போ அந்த கொள்ளக்கார ஆளதானா? நீதான் ஜெயிச்ச. அப்ப ஜம்பு செத்துட்டானா? அப்ப சத்தியம் செஞ்ச பிரகாரம் சரணடைவாரா? ஆளே திருடன், ஆளுக்கு ஏது சத்தியம்? பாபு, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன்ப்பா. நான் சத்தியம் செய்தபடி நீ என்னை எங்க கூப்பிட்டாலும் சரி, அங்க வர நான் தயாரா இருக்கிறேன். ஓஹோ, ஐயரே, உங்களை நான் மறந்துட்டேன்ல. இந்தாங்க. இந்த பணம் வேணாம் ஜம்பு, வேணாம் ஜம்பு. நீ போயிட்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யார் வந்து பூஜை பண்ணுவா? மரியா, பூஜையா பூஜை? இந்த முருகனுக்கு என்ன விட்டா வேற ஆளே கிடைக்க மாட்டானா? என் பூஜை புளிச்சு போனதுனாலதான் இப்ப என்ன பிடிச்சு கொடுத்துட்டா. ஆமா, என்ன இருந்தாலும் நான் ஒரு திருட்டு பயதானே. பூஜை பண்றதுனால மட்டும் கருப்பு நாய் வெள்ளை நாய் ஆயிடுமா என்ன? ஐயரே, நான் வர்றேன். உன் தங்கச்சி சௌக்கியமா பாபு? என்ன என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு ஒரு நாள் உன் தங்கச்சி கிணத்துல விழுந்தப்போ காப்பாத்துனது நான் தான்ப்பா. நீயா? கடவுளே, இதுக்கேப்பா கடவுளை கூப்பிடுறேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே என்ன பிடிக்க வந்தேன். பாத்தியா பாபு, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் என் உயிர் பயன்படுது. பாபு, குழப்பிக்காதே. ஆடு இருக்கே, அது என்னைக்கு இருந்தாலும் வெட்டுப்பட வேண்டிய ஜீவன் தான். ஆனா அத ஒரு கசப்பு கடைக்காரன் வெட்டுறதை விட கோயில் பூசாரி வெட்டினா அதுல ஒரு தனி திருப்தி. பாப்பா வா. வா வா. பாபு, சீக்கிரம் கொண்டாங்க. கடவாளே, உட்காந்துக்கிட்ட சீக்கிரம் கையும் காலையும் கட்டுறா. ஓட மாட்டான், சத்தியம் செய்து கொடுத்துருக்கான். இல்ல இல்ல, ஜம்பு கையை அவசியம் கட்டித்தாகணும். அது சதுச்சம் இல்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜம்பு, வண்டியில ஏறப்பா. சீக்கிரம். இன்னும் 40 மைல் போனோம்பா, அப்புறம் தான் நகரமே வரும். போற வழியோ யானை காடு, அங்க புலி எல்லாம் நிறைய இருக்கும். டிராப் பண்ணி இங்கே கழிச்சுட்டு பகல்ல போலாம். எங்கப்பா மாலாவை காணும்? சௌகரி குளிக்க போய். அது ஏமா அவங்ககிட்ட சொல்ற? போறோம் பாத்தியா? குளிக்க போனா குமரி பொண்ணு, குளிக்க போனா குமரி பொண்ணு, காத்தடிச்சது சிலு சிலுன்னு, குளிர் எடுத்தது வெடவெடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு. அந்த விவரம் கேட்டுக்கோ மடமடன்னு, அந்த
பழம் பழுத்து கிளையில் நின்று பந்தாட்டம் ஆடுவதுண்டு. பருவத்திலே பறிச்சவர் உண்டு, பசி தீர்ந்து போனவர் உண்டு. ஐயோடி ஆம்பட நீங்க, ஆனாலும் அவசரம் தாங்க. ஐயோடி ஆம்பட நீங்க, ஆனாலும் அவசரம் தாங்க. அச்சாரம் கேட்காதீங்க, அப்புறமா ஆகட்டும் போங்க. ஆபல் மீறும் போது அது காவலில் வைக்கட்டும் மனது. ஆவல் மீறும் போது அது காவலில் வைக்கட்டும் மனது. மாமான்னு சொல்லிட வேணும், சொல்லிய பொண்ணை அள்ளிட வேணும். குளிக்க போனா குமரி பொண்ணு, காத்தடிச்சது சிலு சிலுன்னு. அடிச்சான் குடிச்சான் அழைச்சான் தொடிச்சான், அடிக்கடி துடிச்சது நாடி. சிரிச்சான் முறைச்சான் நினைச்சான் அணைச்சான், கலந்தது காதல் ஜோடி. ஐயா போவோமா தனியிடம் பார்த்து, பொன்னான கைகளை சேர்த்து. போவோமா தனியிடம் பார்த்து, பொன்னான கைகளை சேர்த்து. படிப்போமா ஆசை பாட்டு, மயங்காத உள்ளம் கேட்டு. கல்யாண மேடை அமைச்சு, கச்சேரி வாத்தியம் வச்சு. கல்யாண மேடை அமைச்சு, கச்சேரி வாத்தியம் வச்சு. கருத்துறவான் தாலி முடிச்சு, கலந்திருப்போம் மேனி அடைச்சு. மாலை போட வரவா, அது போட்டதும் கேட்டதை தரவா. மாலை போட வரவா, அது போட்டதும் கேட்டதை தரவா. எப்பொண்ணு தேதிய சொல்லு, தேதியை சொல்லி மீதியை சொல்லு. குளிக்க போனா குமரி பொண்ணு, காத்தடிச்சது சிலு சிலுன்னு. குளிரெடுத்தது விடவடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு. அவ கரையிலேறினா மடமடன்னு. சிவப்ப பொண்ணு சிறந்ததுன்னு, சேர்த்து அழைச்சி பார்க்கறதுன்னு. பிடிச்சு பார்க்கறா துரு துருன்னு, அந்த விவரம் கேட்டுக்கோ மடமடன்னு. அந்த விவரம் கேட்டுக்கோ மடமடன்னு. பாபு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா குறுக்கொழியில நாங்க வீடு போய் சேர்ந்துருவோம். கொடுத்துடலாமே. மாலா, அந்த பணத்தை எடுத்துட்டு போமா. எனக்கு மட்டும் 500 ரூபாய் சேரணும். நான் தீர்த்தது ஒரு உயிர், எனக்கு நீ தர வேண்டியது ரூபாய் 500. சரிப்பா. நான் 200 ரூபாய். எனக்கு 400 ரூபாய் வரணும் கேட்டோம். எல்லாம் சேர்த்து 1200 ரூபாய். படிச்சவன் சொல்றான். மாலா, சீக்கிரம் கொண்டாமா. பணம் குறையுதே. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? குறையுதே. நான் திருடல. இந்த மாதிரி சில்லறை திருட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப குறைச்சலா பார்த்தாலும் 10,000 குறைஞ்சு நான் அடிச்சதில்லை. பாவம், அவர் மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க கொண்டு வந்த பணத்துக்கு மேலே கணக்கு வருது. குறையிற பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் கேட்டேன். அதான பார்த்தேன். இந்த திருட்டு பையனா அமிக்கிட்டானாலும் பயந்துட்டேன். இப்ப குறைகிற பணத்துக்கு என்ன செய்யறது? எவ்வளவு வேணும்? நான் தர்றேன். நீயா? ஏன் நான் தரப்படாதா? எவ்வளவு வேணுமாலா? 300 ரூபாய் வேணும். இவ்வளவுதானா? இந்த பாபு, ஆமா, ஏன் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கற? ஒண்ணுமில்லப்பா, உன்னை பிடிக்க உதவி செய்யறதுக்குன்னு வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு கூலி பேசி கூட்டிட்டு வந்து. ஓஹோ, அப்படியா? பைத்தியக்கார பசங்களா? எந்த ஐயாள் சிரிக்கணும்? பின்ன உங்க பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து சிரிக்காம என்ன பண்றது? விஷயத்தை சொல்லிட்டு சரி, இல்லன்னா ஒரே தட்டு பல்லெல்லாம் ஊத்துடுவேன். அட மட ஜென்மங்கள, என் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் விலை இருக்குடா. உன் தலைக்கு 1 லட்சம் ரூபாயா? ஆமா, பின்ன எதுக்காக பாபு என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கான்? பணம், அதுவும் மொத்தமா 1 லட்சம். அதை அவன் மட்டும் வாங்கி அனுபவிக்க போறான். நீங்க ஏமாளித்தனமா இவ்வளவு சிரமப்பட்டோம் 1000-500 உங்க கதை முடியுதுன்னு தாண்டா சிரிக்கிறேன். பாபு, ஜம்பு சொல்றது உண்மையா? மடையா,
ஓனாகிட்ட போய் ஆட்டுக்குட்டியை முழுங்க போறியான்னு கேட்டா ஆமா சொல்லும். இத பாருடா, சர்க்கார் விளம்பரம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன்தான் பிரபல கொள்ளைக்காரன் ஜம்பு. இவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். போதுமா? தம்பி ஆட்டக்கட்டி இறைச்சது சும்மா இல்லை, ஆதாயத்தோட தான். பாபு, நீ எங்களை மோசம் பண்ணிட்ட. எங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்க. நீ ஆளு திருடனானும் திருட. நான் உங்களுக்கெல்லாம் வெறும் கூலி பேசித்தான் கூட்டிட்டு வந்தேன். கூலியா? பாபு, 5 விரலும் சேர்ந்தாதான் உள்ளங்கையில பிடி கிடைக்கும். இதுல எந்த விரலுக்கு என்ன கூலின்னு நிர்ணயம் பண்ணுவேன்? ஜம்பு, பாபு, அவனை விடு. இல்ல உன் கை துண்டாகிடும். பாபு, அந்த 1,00,000 எங்களுக்கும் பங்கு கொடு, இல்ல ஜம்பு பக்கத்துல சேர்ந்துருவோம். இது நியாயம். 5 விரலுக்கும் சம பங்கு. 6வது விரல என்ன செய்யறது? அடடே, உன்னை மறந்துட்டு பங்கு வச்சது தப்புதான். உனக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். சரிதான், பூனைக்கு கிடைச்ச அப்பத்தை குரங்க பங்கு வச்ச கதையா போச்சு. திருடனை நீதிபதியாக்கினா தீர்ப்பு பண்ண எப்படி இருக்கும்? தோடா, பங்கு வைக்கிறதுக்காக ஜம்புவை நான் பிடிக்க வரல. எனக்கு அவசரமாவும் 50,000 ரூபாய் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நான் இந்த வேலையில இறங்கினேன். சரி பாபு, உனக்கு மாலாவுக்கும் 50,000 எடுத்துக்க, பாக்கிய இவங்களுக்கு பங்கு வச்சு கொடு. என்ன தருவானே? சாரே, நீங்கள் பறஞ்ச மதி தண்ணே. சரி, உங்களுக்கு நான் பங்கு தர்றேன். ஆனா உங்ககிட்ட பயந்துகிட்டு கொடுக்கறதா நினைக்காதீங்க. ஏதோ ஆரம்பத்துல இருந்து எனக்கு துணையா வந்தீங்களே, உங்க ஆசையை கெடுக்க வேண்டாம்னு தான் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். இந்த ஞானோதயம் முதல்லயே வந்திருக்கணும். ஏன்பா என் மேல கோவப்படுறேன்? உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்ப எனக்கு பேரு ஜம்பு இல்லை, பணம் 1,00,000 ரூபாய். ஆமா, கையும் காலும் வாயும் உயிரும் உணர்வும் படைச்ச பேச தெரிஞ்ச ரொக்கம். பணம் பேசினா நண்பன் பகைவனாவா, பகைவன் நண்பனாவா. இது இயற்கை. இப்போ இந்த பணம் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஜாக்கிரதையா. மடியில கனம் இருந்தா வழியில பயன்தான்.
ஜம்பு 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 என்ன தவிச்சுதானா? ஆமா மாலா, நம்ம ஜீப்பையும் காணும் ஜம்புவையும் காணும். பிரமாதம் சார். எப்படி உங்க வேலைகளை எங்க கிட்டே காட்டுறீங்களா? என்னது என்னது நீங்க ஏமாத்தத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என்னப்பா சொல்ற? என்னத்த சொல்றது? ஜம்பு எங்க? அதே கேள்வியத்தான் நானும் உன்னை கேட்கிறேன். எங்க ஜம்பு? ஆத்திரத்தை கலப்பாதையா. காவல் காத்தது நீ, காணும்னு சொன்ன உடனே கேள்வி கேட்கறது நீயா? எங்களெல்லாம் பார்த்தா மடையா மாதிரி தெரியலாம், ஆனா இடிச்சுவா இல்லப்பா. போடா, அதெல்லாம் ஏன் பண்ற? ஜம்பு எங்க? பங்கு கேட்கிறங்கிற காரணத்துக்காக ஜம்புவை மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? உண்மையை சொல்லிடு. இல்ல அடோ ஒன்ன பரையட்டா இல்லாங்கில் நரம்புகளுக்கு காணும். சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ராத்திரி ஏதோ மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் விடிஞ்ச பிறகுதான் எழுந்திருச்சேன். நாங்களும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சோம். எங்க என்ன கோழியா வந்து எழுப்பிச்சு கதையா விடுற? இல்லைங்க, அவர் சொல்றது உண்மைதான். என்ன உண்மை? வேலைக்கு ஓனா சாட்சியா? யோ, இது மாதிரி கதையெல்லாம் நாங்க ரொம்ப கேட்டுருக்கோம். மரியாதையா உண்மையை சொல்லு. என்னடா மிரட்ட? அடிக்கிறது வேடிக்கை வேண்டாம். நான் யார கவனிக்க மாட்டேன். ஆடோ இப்ப என்ன சொல்ற? ஜம்பு எங்க மறைச்சு வச்சிருக்கிற? உள்ளார சொல்லு. இல்ல இதே மாத்திரம் உனக்கு தூக்கு தட்டன. வேண்டாம் வேண்டாம், அவர் ஒண்ணும் படாதீங்க. அவர் போய் சொல்ல மாட்டார். அவன் பெரிய ஹரிச்சந்திரன், தலையை விரிச்சு போட்டு காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறான் சந்திரபதி. போடி. ஜம்பு, எனக்கு தெரியும். தலைவனா இருந்தாலும் தொண்டனா இருந்தாலும் பணம்னு வந்தா தூக்கு மேடதான் கடைசி கட்டம். அவனை விடுகிறாடே, விடுகிற. நானாத்தான் தப்பிச்சு போனேன். இல்லை, அது ஆச்சரியமா இருக்கு. தப்பி போன திருடன் திரும்பி வரத நான் இப்பதாயா பாக்குறேன். என்னப்பா தோடா, இவனுக்கு என்ன பைத்தியமா? இவன் ஏன் திரும்பி வரணும்? போகணும்னு நான் போகலடா. பக்கத்து ஊர்ல ஒரு ஏழை, அவன் மகளுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றதாக நான் சொல்லியிருந்தேன். பணத்தை நான் கொடுக்கலன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்குள்ளதான் நீங்க என்ன பிடிச்சிட்டீங்களே. பணம் கொடுத்துட்டு வர்றேன்னு சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா என்ன? அதனாலதான் நானே தப்பிச்சு போய் பணத்தை கொடுத்துட்டு வர்றேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இப்படி மிருகமாயிட்டீங்களா டே? பணத்து மேல ஆசை இருக்கிறது தப்பு இல்ல, வெறி இருக்கிறது தான் தப்பு. கூட பிறந்த சகோதரன் மாதிரி பழகின பழக்கத்தை கூட மறந்துட்டு என் மேலேயே சந்தேகப்பட்டு சாகடிக்க நினைச்சீங்களே. மனுஷனை விட பணம் தான் பெருசா? நல்லா துப்பு, மூஞ்சிலேயே காரி துப்பு. அப்பதான் எங்களுக்கெல்லாம் வெக்க வரும். பாபு, தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. இல்ல மூடாவா நான் இந்த கைத்துல குஞ்சிடுவேன். சரி, நடந்ததை மறந்துடும். புறப்படுங்க. முடியலையா? அப்புறம் ஏன் குடிக்கிற? என்ன குடுவையில சாராயமா குடிக்கிறியா? ஒரிஜினல் சாராயம் ஜம்முன்னு இருக்கும்பா. வேண்டாம் வேண்டாம், சும்மா இருக்கும் போதே வளருவேன். இனி இதை வேற குடிக்க சொல்றியா? ஏப்பா, உன்னை கொள்ளக்காரனு தான் நினைச்சேன், காய்ச்ச வேற செய்யறியா? ஐயோ, இயாள நான் நல்லவன் நினைச்சோ. எந்த கக்கா இயாளு பாட்டை அடிக்குது. ஐயா நாயர, நல்லவன் கெட்டவங்கிற நியாயத்தை குடும்பக்குள்ள நுழைஞ்சு ஏன் தேடுற? சாராயம் குடிக்கிறவன்லாம் கெட்டவன்னா, வெள்ளக்காரன்லாம்? தோடா சொல்றது ரொம்ப கரெக்ட். குணத்துக்கும் பழக்கத்துக்கும் பொருத்தம் பார்க்க கூடாது. ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முன்னால நான் கூட பால் தான் குடிச்சிட்டு இருந்தேன். நீ பாபு இன்னும் அதே தானே குடிக்கிறான். அப்ப கொள்ளையடிக்க ஆரம்பிச்சதா என்ன விடாம இருக்க? இல்லப்பா, இது நடுவுல வந்தது. முதல்ல இருந்தது ஒழுங்கான வாழ்க்கை, அற்புதமான குடும்பம், அழகான மனைவி. அவ பெரிய இடத்துல பிறந்தவன். எனக்கு வாழ்க்கப்பட்டு என் குடும்பத்தை தேன்கூடு மாதிரி ஆக்கி வச்சிருந்தா. அவன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன்.
ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவ கோவிலுக்கு போயிருந்தா. அங்கே எங்க ஊர் பண்ணையார் மகனுடைய கொள்ளி கண்ணு அவ பக்கம் திரும்பிடுச்சு. கோவில் பிரகாரத்தை அவ சுத்தி வரும்போது அந்த குடும்பக்கார அவ கையை பிடிச்சு எடுத்துட்டான். என் ரத்தம் குதைச்சுது. அவளை துரத்துன. உயிருக்கு பயந்து அந்த கோழை ஓடுனா. ஏண்டா, உன்கிட்ட பணம் இருந்தா ஊர்ல இருக்கிற பெண்ணெல்லாம் உனக்கு பெண்டாட்டி ஆகணுமா? ஜம்பு, தெரியாம நான் மனைவி கைப்பிடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு ஜம்பு. ஜம்பு, என்ன கொண்டுடாது ஜம்பு. ஜம்பு, என்ன கொண்டுடாது. உன்னை உயிரோட விட்டு வச்சா இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூட மானத்தோட நடமாட முடியாம போயிடும். விட மாட்டேன், விட மாட்டேன். ஜம்பு, 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 ஜம்பு. பனங்காய சீவி எறிகிற மாதிரி பண்ணையார மகனை வெட்டி எரிஞ்சேன். அதுதான் நான் முதலா செய்த கொலை. அப்புறம் என்னப்பா, போலீஸுக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சேன். பசி பட்டினி, ஊருக்குள்ள தலை காட்ட முடியாத ஒரு நிலைமை. அப்போ ஒரு நாள் இந்த பிஸ்கட் ஏன் சாப்பிடு. ரொம்ப பசியா இருக்கு. சிட்டியில தான் இந்த பிச்சைக்கார தொல்லைரா, காட்டுக்கு வந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஜிம்மி எவ்வளவு அழகா அங்க பாருங்க பிஸ்கட் சாப்பிடுறது. அப்படின்னா எல்லாம் அதுக்கே போடு. ஐயா, அதுல அதுல ஒரே ஒரு ரொட்டி. பிச்சைக்கார நாய், ஃபாரின் ரொட்டி வேணுமா? ஒழுங்க சாப்பாடு போடுறீங்களா இல்ல அடிச்சு மண்டே உடைக்கட்டுமா? பசிக்குதுன்னு கெஞ்சி கேட்டேன், கிடைக்கல. உதைக்கிறேன்னு சொல்ற. அதுதான் நான் முதலா செய்த திருட்டு. அடி விழும்னு தெரிஞ்சாதான் இந்த உலகம் சோறு போடுங்கிற உண்மையை அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுவே பழகி போயிடுச்சு. அதையே பெரிய அளவுல தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னமல்ல அது பாருங்க, குறுக்கே ஒரு வண்டி சாஞ்சு கிடக்கு. ஆமா, சொல்லும். வாங்கப்பா, எல்லாரும் வந்து ஒரு கைப்பிடிங்க வண்டியில. ஜம்பு எங்க தெய்வம். அவரை தூக்கு மேடைக்கு அனுப்ப நாங்க விட மாட்டோம். ஜம்புவை விட்டுருங்க. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. ஜம்பு ஒரு திருடன், கொலையும் செய்த பெரிய குற்றவாளி. அவனை தெய்வத்தோட ஒப்புறது தப்பு. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தெய்வத்துல சாதுவான தெய்வமும் உண்டு. காளி, முனியன், காட்டேரி மாதிரி பயங்கர தெய்வங்களும் உண்டு. இதுல ஜம்பு 2வது வகையை சேர்ந்த ஒரு உக்கிரமான தெய்வம். அந்த காவல் தெய்வத்தை காவு கொடுக்க நாங்க விடவே மாட்டோம். இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு பண்ணாரு. பாபு நானும் சண்டை போட்டதுல நான் தோத்துட்டேன். என்னுடைய சம்மதத்தின் பேர்ல தான் அவன் அழைச்சுக்கிட்டு போறான். அப்படின்னா நாங்களும் இந்த 6 பேரோட சண்டையிட்டு அவங்கள தோற்கடிச்சு உன்னை மீட்டுக்கிட்டு போறோம். பண்ணாரு, நான் தப்பிச்சு போறதுலன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த சத்தியத்துக்கு உங்களால ஆபத்து வந்தா அதை என்னால பொறுக்க முடியாது. இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. இப்ப எல்லாரும் போக போறீங்க. இன்னும் அங்கேயே தற்கொலை பண்ணிட்டு சாகட்டுமா? அண்ணே ஜம்பு வேண்டாம், நாங்களே போறோம். கொஞ்சம் இல்லைங்க, பாதையை நீங்க தானே மறைச்சது. ஆமா, அதை நீங்களே சரி பண்ணிட்டு போங்க. அந்த பக்கம் போங்க.
பெட்ரோல் பார்க்காத பாரு. அவ்வளவுதானா? ஏசி பம்பு வேலை செய்யாம பெட்ரோல் வரலப்பா, கொஞ்சம் நேரம் ஆகும் ரிப்பேர் பண்ண. நல்ல காலம், வண்டி எங்கேயாவது நின்னுச்சே. பக்கத்துல தான் என் குடிசை இருக்குது. ராத்திரி தங்கிட்டு கார் ரிப்பேர் பண்ணிட்டு காலம்பர போறோம். வாங்க வாங்க வாங்க. இப்ப நீங்க போங்க, நான் காரை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா கொண்டு வரேன். நீ ரிப்பேர் பண்ணு. மாலா நீ சரி, நீ இரு, அவரோட இரு. பாப்பா வாங்கப்பா. அடியா செல்லாம் வருது பாத்தீங்களா? அதான் என் பொண்டாட்டி. தங்கச்சி தங்கச்சி ஏன் எப்படி ஓடுறேன்? செல்லா ஜம்பு தங்கச்சியா? ஏமா சௌக்கியமா இருக்கீங்க? அண்ணன் எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன். ஏன் செல்லாம் இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, எங்க அண்ணன் ஒரு கொள்ளக்காரன்னு தெரிஞ்சா என்ன நீங்க வெறுத்துருவீங்களோன்னு தான் நான் சொன்னேன். தங்கச்சி நீ புத்திசாலி. அது புத்திசாலின்னா அப்ப நான் என்ன மடையனா? நீ அதை விட பெரிய புத்திசாலி. இல்லன்னா எனக்கு மச்சம் நான் வந்து வாச்சிருப்பியா? ஏன் தங்கச்சி இந்த ஆளை எங்க புருஷனா பிடிச்ச? என்ன பார்த்தா புடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு? நான் இத்த பிடிச்சேன். குத்தாலம் பீச்ல குத்தாலம் தெரியாது பீச் அருவியில குளிச்சுட்டு இருந்துச்சு. பார்த்தேன், மனசு ஒத்து போச்சு, கல்யாணம் நடந்து போச்சு. இப்போ 3வது ஆளா நீ முளைச்சிருக்கிற. என்ன இடங்களை கொண்டு வர போறியோ? எப்படியோ எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு வந்தீங்களே. ஐயோ கேட்டோம், யார விருந்தாளியா கூட்டி வந்திருக்க அம்மா வரையுது. சும்மாரப்பா, அவன் ஒண்ணும் விருந்தாளியா வரலமா, பகையாளியா வந்திருக்கான். பகையாளியா? ஆமா, உங்க அண்ணன் தலைக்கு ₹1,00,000 வேலை. என்னது அநியாயம்! எங்க அண்ணனை நான் விட மாட்டேன். விடமாட்டியா? இப்போ உங்க அண்ணன் ஒரு பொது சொத்து. அவர் உடம்புல 6 பேருக்கு பங்கு இருக்கு. நீ உடல உன்னையும் சேர்த்து கொண்டு போயிருவாங்க. அம்மா அண்ணன் அடாதம்மா, எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். வாய்க்கு ருசியா ஏதாவது ஆக்கி போடுமா, தின்னுட்டு நிம்மதியா செத்துப்பா. வாமா வா வா. ஜீப் ரெடி, புறப்படலாமா? எழுதுறப்பா, சீக்கிரம் போலாம். இப்பதான் சோத்த தின்னுக்குறான். உண்ட கலப்புப்பா, சத்து நேரம் உறங்கிட்டு விடிஞ்சு எந்திரிச்சு போலாம். நீங்களும் போய் சத்த போட்டு சாப்பிடுங்க போங்க. ஆமா ஜம்புங்க. யார மச்சான கேக்குறியா? மச்சானா? அட ஆமாப்பா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா அவன் என் பொண்டாட்டிக்கு அண்ணன். ஐயோ, ஏன் பயப்படுற? உறவு எப்படி இருந்தா என்ன? பணத்துல பங்குண்டு. போ நிம்மதியா சாப்பிடு. அந்த பையல பார்த்து வர்றேன். போங்க போங்க. தங்கச்சி, நான் சாக போறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லம்மா. ஏன்னா எனக்கு வாழ்க்கை சலிச்சு போச்சு. ஆனா ஒண்ணு இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்க கூடாதான்னு ஒரு ஆசை வருதும்மா. என்னப்பா தூவம் போடுற? பா சாமி, எங்க குடும்பத்திலையும் புகுந்து குட்டி கலக ஏதாவது பண்ணி தொலைக்க போற? மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்னது மரியாதை புதுசா இருக்க? பயமா இருக்குப்பா. எல்லாரும் தூங்கியாச்சா? என்ன நீ எல்லாரும் தூங்குறதே எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆமா தூங்கிட்டாங்க. மாலா கூட ஜீப் தயார் பண்ணி வச்சிருக்குது. அப்பாடா, இனிமே உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனம் திறந்து பேசலாம். பேச கேப்போம், எனக்கும் தூக்கம் இல்லை. மாப்பிள்ள எப்ப கொடுக்க போற? சும்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்றிய. மாப்பிள்ள, நான் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறேன். ஆனா என் கூட பிறந்த தங்கச்சி அது இந்த குடிசையில் இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு தவிக்குது. இப்ப துடிச்சு என்ன பண்றது? கொள்ளடிச்ச பணத்தை எங்கேயாவது போச்சு வச்சிருக்கிறியா? சொல்லு, நாங்க தோன்றோம், எடுத்துக்கிறோம், அனுபவிக்கிறோம். இல்லையே மாப்பிள்ள, அப்படியே நான் செய்யலையே. அப்ப நிம்மதியா தூங்க. கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. தங்கச்சி, இப்ப நான் நினைச்சா கூட ஒன்னு ஒரு பணக்காரியாக்க என்னால முடியும். கலகம் பண்றான் நம்பாதே. மாப்பிள்ள இல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களே. தொட நீ சொல்லனே. தங்கச்சி, நீயும் மாப்பிள்ளையும் சரின்னா நான் உங்க கூட வந்துடுறேம்மா. நீங்க அவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நாம தப்பிச்சு போயிடலாம். மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் தான் என்ன பிடிச்சீங்கன்னு நானே போலீஸ்ல சொல்லிடுறேன். அப்படி சொன்னா உங்க 2 பேருக்கும் ₹1,00,000 கிடைக்குமா? லட்சமா? வாய மூடு. பழக்கிறேன். இந்த பசங்க காதல் விழுந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. பயப்படாதீங்க மாப்பிள்ள. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இருக்கேன்ல, விட்டுடுவேனா? என்னங்க யோசிக்கிறீங்க? ₹1,00,000 கைக்கு வருது, அதை வாங்கி வக்கனையா வாடுறதை விட்டுட்டு என்னமோ பெருசா யோசிக்கிறீங்களே. வாழ்க்கையா வக்கனையா கம்புரு கடை. இவனை நம்பி எப்படி போறது? நடு வழியில கழுத்து அறுத்துட்டானா?
அண்ணே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போற வரைக்கும் நீ எந்த வம்பும் பண்ணக்கூடாது. இல்லம்மா, சத்தியமா உன் தலைமையில அடிக்கிறேன், பம்பு பண்ண மாட்டேன். அது சரியா? நடுவுல இந்த பசங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா மாப்பிள, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கா. மாப்பிள, இந்த வேற கொண்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கவனுக்கு மூக்கல காட்டு, அப்படியே மயங்கி விழுந்துருவானுங்க. 3 மணி நேரத்துக்கு மயக்கம் தெளியவே தெரியாது. அது போதும், கொண்டா. நீங்க 2 பேரும் ஜீப்புக்கு போங்க, நான் அவனுங்களை ஒரு கை பார்த்து வரேன். என்ன ஆச்சு? வேற ரொம்ப பிரமாதம். காட்டுல உள்ள மூச்சு நின்று போச்சு. செத்துட்டாங்களா? செத்தானா இல்லையா தெரியாது, ஆனா மூச்சு நின்று போச்சு. அப்பா, 10 மைல் தாண்டி வந்துட்டோம். இனிமே இந்த ஆளுங்க நம்மள நெருங்க கூட முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு இன்னும் 5 மைல் தான் இருக்குது. அங்கே கொண்டு போய் அண்ணனை ஒப்படைச்சிட்டா நம்ம கைக்கு ₹1,00,000 வந்துடும். அப்புறம் காரு, பங்களா. சீக்கிரம் வண்டி விடுங்களேன். என்ன சிரிக்கிற? உங்க அண்ணன் இப்படி சிரிச்சானால ஏதோ ஆபத்துலதான் அர்த்தம். என்னண்ணே சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே? இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உடன்பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசமெல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியம்மா. ஏன்பா, தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? என்ன மாப்பிள்ள சொல்லி இருக்கிறாங்க? கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கேட்பாள் சகோதரி. சகோதரி சீர் கேட்கறா, கொடு. நீ பாருமா, இதுக்கே வெக்கப்படுறேன். அண்ணே, தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்தை அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேருதான் மனுஷன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. நண்பனையும் பகைவனாக்கு ஜம்பு சொன்னது சரியா போட்டு இறங்கடக்கல. என்னண்ணே? என்னம்மா? வேற காமிச்சா மயங்கிடுவானுங்கன்னு சொன்னேன், வந்துட்டானே. தங்கச்சி, மயக்கம் 3 மணி நேரம் தானே தாங்கும்னு சொன்னேன், மறந்துட்டியம்மா? அப்போ அப்புறம் என்ன, பலுத்த வந்துட்டா இலச்சம் இறங்கிட வேண்டியதானே. இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம். என்னடே இப்ப முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்னேன், கேட்டியா? இந்த வேலை நம்பி வந்தா பாதி வழியிலே கழுத்து அறுப்பாங்க. இறங்கு இறங்கு இறங்குடா. போடா. தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போமடா. காசேரா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. மேலே பணம் வைத்திருந்த
வறுமைக்கு தந்தால் தருமமா அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா உடலே கூட்டி வைத்தால் அது தர்மமடா காசேதான் கடவுள்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமா அடா அடா காடுவாளே நீ நீங்கள் தெருவாய் எடுத்துங்க பலுத்தான் வந்துட்டான்ப்பா கிழக்கு இறங்கிட வேண்டியதானே இனிமே இந்த பணம் அவனுக்கு நல்ல பிள்ளை இறங்கிடுப்பா நாயா வாவா வா படம் இறங்கட்டா இறங்கட்டா இறங்கட்டாடா பொறுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ ചേട്ടാ ജമ്മു അമ്മോ ഞാൻ ആവശ്യക്കാരൻ റുപ്യ ഞങ്ങൾക്ക് நான் முன்ன சொன்னதையே திரும்ப சொல்றேன் பணத்து மேல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல வெறி இருக்கிறது தான் தப்பு இறங்கு ഇയാളാണോ ഈ ஆளு உன்னை ஏத்துறதுக்காக நான் மாலாவை இப்படி ஒரு வேஷம் போட்டு சொன்னேன் பாபு வண்டியில வரப்பா நாயர் பலுத்தான் வந்துட்டான்ப்பா இளைச்சலாம் இறங்கிட வேண்டியதானே இனிமே இந்த பணம் அவனுக்கு சொந்தம் இறங்கிடுப்பா இறங்கிடு நீ ஏறப்பா வண்டியில இல்ல அவங்கள வரட்டும் என்னப்பா அது அந்த மோசக்காரங்களை மறுபடியும் எதுக்காக கூட்டி சேர்க்கிற பங்கு கொடுக்கறதா சொல்லிட்டேனே பணம் இப்ப ஒரு நாளைக்கு போகும் ஆனா கொடுத்த வாக்கு சாவரப்ப கூட நாக்கு தடம் புரளக்கூடாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒரு மனுஷனை பாக்குறேன் அதனாலதான் இயாள் எப்பவும் கஷ்டப்படும் கேட்டோ தெய்வம் நல்லவங்கிட்டையும் கூடி இருக்கும் கெட்டவங்கிட்டையும் கூடி இருக்கும் அதுக்கு நீங்க 2 பேரே உதாரணம் வாங்க வாங்க பாபு பங்கு உண்டு எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னே எனக்கு புரியல ஓயாம மன்னிப்பு கேட்கறது உயர்ந்த குணம் ஆயிடாது இப்போவாவது புரிஞ்சுக்குங்க பணத்துக்காக மனுஷன் இல்ல மனுஷனுக்கு ஆத்தாம தோடா இங்க தோட அவனுக்கு தாகமா இருக்கா தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு பின்னாடி வரான் மாலா நான் மீனாட்சி அம்மாவுக்கு கொடுத்த தவணை இன்னையோட முடியுது தோடாவும் செல்லமும் வந்த பிறகு நான் உங்களை கூட்டிட்டு நேரம் அந்த மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போய் பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துறேன் நீ நேரா டவுனுக்கு போய் உங்க அப்பா விட்டு வந்துரு ஜம்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மா மாடியில பூஜை அறையில இருக்கிறாங்க போல இருக்கு யாரும் சட்டப்படாதீங்க ஜம்பு அம்மாவுக்கு கொஞ்சம் முன்கோபாதிக்கும் அவங்களுக்கு முன்னாலே இடத்தாளமா சிரிக்கிறது எடுத்தெறிஞ்சு பேசுறதெல்லாம் வச்சுக்காங்க அம்மா பாபுவா நீங்க கரெக்டா வந்துருங்க என்ன 50,000 கொண்டாந்தீங்க ரொக்கமா கொண்டு வரல ₹1,00,000 பெருமானம் உள்ள ஒரு சரக்கோட வந்திருக்கிறேன் அது நாளைக்கே பணம் ஆயிடும் ஏதாவது வியாபாரம் செய்யறா பாபு ஆமா ஆமா இது ஒரு நூதனமான வியாபாரம் சட்டத்துக்கு சந்தோஷத்தையும் சமூகத்துக்கு மகிழ்ச்சியும் தரக்கூடிய வியாபாரம் அம்மா கெட்டு போன ஒரு மனுஷனை விற்கிறதுக்காக வந்திருக்கிறேன் என்னடா இது புதுசா இருக்கு வாவா பாக்கலாம் வாங்க
உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு அடிக்கடி வருத்தப்படுவியே. பாருடா உங்க அப்பா. அப்பாவா? நீங்க தான் என் தப்பா 15 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போன மகா புருஷர் நீங்க தானா? அவர் உனக்கு அப்பா? விடு மீனாட்சி, அவன் பேசட்டும். அந்த அழகை நான் இன்னும் கொஞ்சம் ரசிக்கணும். கொலையும் தொழிலா கொண்ட உங்களுக்கு ரசிக்கிற அறிவு கூட உண்டா? மீனாட்சி, வீட்டுக்கு வந்தீங்க. வளர்க்கிற லட்சணமாடா இது? ஆமா, ஊர் மெச்ச வாழ்ந்து பேரோட புகழோட தான் திரும்பி வந்தாரு. அதை சுத்தி தோரணம் கட்டித்தான் வரவேற்கணும். போக சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க புள்ள யாருக்கு அடங்காம எடுத்தேன் கவிழ்த்தேன் உங்க மாதிரியே பேசுற. அவனுக்கு கண்ணத்துல இருந்த அழகு, அப்பத்தான் தகப்பனுடைய பெருமை அவனுக்கு புரியும். ஆமா, அடைய வேண்டியதான். அடியும் உரையும் தானே இந்த பரப்பும் தேடி வச்சதுமே. குடும்பத்தில் அதை கூட காட்டலன்னா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம்? அரஞ்சனா தெரியுமா? படிக்கிறியா? ஆமா, பிஏ. இங்கிலீஷ்ல நல்லா பேச வெடித்து கட்டிடுவா. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன நாடகமா நடத்துறீங்க? எதிர்த்து பேசாத. அம்மா சொல்றத மட்டும் கேளு. அவ உத்தமி. அப்பன மறந்துடா. அவன் தருதல். எப்படி இருந்தா என்ன? நீங்க 2 வார்த்தை அதட்டின உடனே பையன் அடங்கிட்டான். பாத்தீங்களா? இதுக்குத்தான் குடும்ப பொறுப்பாக சொல்றது. இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. மனசுக்கு தேவை நான் பாத்துக்கிறேன். இழந்து போன வாழ்க்கை இனிமேலாவது திரும்ப எனக்கு கிடைக்கும். பாபு, என்னுடைய நாடகம் முடிஞ்சு. அவ ஏதோ புது நாடகத்துக்கு விஷயத்தை விளக்கமா நிறைய இருக்கு. பாபுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக யாரோ 50,000 ரூபாய் பணம் கேட்டாங்களா? யாரும் என்ன? நான் தான் கேட்டேன். ஓஹோ, பணம் கேட்ட சீமாட்டி நீதானா? பலே பலே, கடவுள் இப்பதான் கையெழுத்து இருக்க மாட்டேன். மீனாட்சி, என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து லட்சம் ரூபாய் வாங்கி நீ கேட்ட பணத்தை வீசியதா பாபு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நீ என்ன சொல்ற பாபு? இவர் சொல்றது இப்ப சொல்லு மீனாட்சி, உனக்கு பணம் இல்ல புருஷன் வேணுமா? இது ரொம்ப கன்றாவியான கேள்வி. மன்னிக்கணுமா, இவர்தான் உங்க புருஷன் எனக்கே இப்பதான் தெரியும். தெரிஞ்சிருந்தா கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சி காலத்துக்கு பணம் வந்து நீங்க பிடிவாதமா கேட்டதுனாலதான் இந்த தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு ஏற்பட்டது. இப்ப கூட பணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? விடியறதுக்குள்ள பணம் கட்டல வீட்டு வாசல்ல அமீனா வந்து நிப்பானே. பாபு, உன்னை நம்பி இருந்தேன். கடைசியில என் தாலிக்கே வேலை பேசி கொண்டாந்துட்டியே. இதே மாதிரி ஒரு தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறதுக்கு நீங்க கேட்டது அந்த பணம் என் புருஷனுடைய அழிவில்தான் கிடைக்கும்போது நான் நினைக்கவே இல்லை. நீ ஏமா வருத்தப்படுற? நம்ம பொறுத்தவரை அப்பா எப்போ செத்து போயிட்டாரு. எப்ப கொலை செய்தனோ, எப்ப கொள்ளை அடிச்சேனோ அப்பவே சட்டத்துக்கு முன்னால அந்த பணத்தை தான் நாங்க கட்டி எடுத்துட்டு அதை நீங்க காப்பாத்த நினைச்சா இன்னும் அழுகி நாடு மூடி நாய் போயிடும். தைரியமா பணம் தான் வேணும்னு சொல்லுங்க. பணம் எனக்கு வேணும், நிச்சயமா வேணும். அதுக்காக என் புருஷனை இழக்க சொல்றியா? வெள்ளரி படத்துக்கு வெளியில காப்பு மாட்டினாலும் அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? என்னைக்காவது ஒரு நாள் இடிச்சு சிதறித்தான் போகும். இப்ப நீ என்ன காப்பாத்திட்டாலும் இன்னொரு நாளைக்கு வேற யாராவது என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் போறாங்க. அப்ப யாருக்கோ கிடைக்க போற அந்த பணம் எனக்காவது கிடைக்கட்டுமே. தைரியமா பணம் தான் வேணும்னு சொல்லு. கழுத்தாலும் அந்த வார்த்தைய வாயில இருந்து ஒரு காலம் வராது. கல்யாணத்தை நான் எஸ்டேட்ல இருக்கிற கடன் கவலையே இல்லை. எனக்கு புருஷன் தான் வேணும். அப்படியா? எங்களுக்கு என்ன பதில்? உங்களுக்கா? ஆமா, ஜம்புவோட உயிர் மேல 6 பங்கு இருக்கு. மாலாவும் பாபுவும் வேணா உங்களுக்காக விட்டுருக்கலாம். நாங்க நாங்க 50,000 ரூபாய் கொடுத்தா ஞான அளவிடும். யார் கொடுக்கறது? புருஷன் வேணும்னா நீதான் கொடுக்கணும். வேண்டாம்னா சொல்லு, போலீஸ் கொடுக்கும். செல்லம், அவர் புருஷன் இரக்கம் இல்லாம பேசாது. இறக்கத்தை பத்தி நீதான் சொல்லணும், நான் தான் கேட்கணும். முன்னால அண்ணன் கொலை என்ன செஞ்ச? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கல்யாணமாகாத கன்னி பொண்ணா இருந்த என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு உங்க அப்பா கூட இந்த எஸ்டேட்டுக்கு ஓடி வந்தியே, அப்ப எனக்காக இறக்கப்பட்டது யாரு?
என்ன மன்னிச்சிடு செல்லம். அன்னைக்கு நான் இருந்த குழப்பத்துல உன்னை மறந்துட்டேன். உண்மைதான், உங்க குடும்பத்தோட இருக்க கூடாதுன்னு அப்பா கட்டுப்பாடு செய்துட்டான். அதனாலதான் வச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்ப நீ என்ன பழி வாங்கிடாது. இந்தாமா, பழி வாங்குற ஆசையில நாங்க வரல, பணம் வாங்குற ஆசையில தான் வந்திருக்கிறோம். என்கிட்ட இப்ப பணம் இல்ல. வீடு நல்லா இருக்கு, புருஷன் வேணும்னா வித்து கூட. ஐயோ, இத விற்க முடியாது. அது யாருக்குமே இல்லை, அப்பா எழுதி வச்சுட்டாரு. நான் என்ன செய்வேன்? பேசாம என்ன போலீஸ்ல புடிச்சு கொடு, உனக்கும் பணம் கிடைக்கும், அவங்க ஆசையும் நிறைவேறும். ஆமாம், இனிமே ஜம்பு வாழறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் ஒரு கொள்ளக்காரன். எந்த நிமிஷமும் உனக்கு பெண் மனசு புரியவே இல்லை. திருடனோ குருடோ, நல்லவரோ புருஷனா தெய்வம். அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் உயிரோடு இருக்கணும். எனக்கு வேண்டியது அவ்வளவுதான் பாபு. அப்படின்னா அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துடு, இல்லைன்னா போய்வோம் வேலையை பாருப்போ. உங்களுக்கு வேண்டியது பணம் தானே? சரி, 10 நிமிஷம் பொறுங்க, கொண்டாரு. என்ன செய்ய போற? என்னவா செய்யறேன்? உங்க மாதிரி கொள்ளை அடிக்கிறேன், இல்ல கொலையா செய்யறேன். ராஜா, அப்பாவை பாத்துக்க. இத வரை பணம் கொண்டு வரேன்னு போறாங்க, கேக்குது. ஏன் சிரிக்கிற? மனுஷனுக்கு கடைசி புகலிடம் கடவுள் தானே. வேகமா என்ன கொஞ்சம் நிதானமா வசப்படுறா போல இருக்கு. என்ன 10 நிமிஷம் போச்சு? சீக்கிரமா மீனாட்சி, போலீஸ் தரப்புல ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். நெருப்பை குளிச்சு, நீர் நனைஞ்சு, காத்துல உலர்ந்து உங்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன். அது வழிதான் செய்ய வழி தெரியலன்னு ஒரு குடும்ப பெண் சொல்றதே தப்பு. நான் என்ன செய்வேன்? அப்படி ஒன்று என்ன மன்னிடுங்கத்தான். இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. அம்மா, கடைசியில பத்திரி ஒருத்திக்கிட்ட 2 பணம் கொடுத்து போச்சு. நீ ஜெயிச்சிரு. உன்கிட்ட மட்டும்தான் நான் தோத்துட்டேன். எல்லாரையும் போல உனக்கும் பணத்தாசை காட்டி மயங்க வச்சு கடைசா சிரிக்கலாம் நினைச்சேன். மீனாட்சி, வச்சுட்டியம்மா, வச்சுட்டியம்மா. ஒத்துவளை கேட்கிறேன். சுமங்கலியாவே உங்க அம்மா போய் சேர்ந்துட்டான்னு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பு. பாபு, பணம் ஒரு சக்கரம் தான். அது சுத்துற அழகுல மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். இந்த பைத்தியக்காரி அந்த எண்ணத்தையும் மாத்திட்டாடா. All right.
ஜம்பு, நீ பணம் தான், ஆனா ஈனத்தனமான கேவலமான பணம், ஒரு உயிரினுடைய உயிரியை கவர்ந்த மோசமான பணம். எனக்கு தேவையில்லை. எனக்கு இருந்த பண ஆசையே விட்டு போச்சு. எனக்கும் பணம் வேணும், எங்களுக்கும் சக்கரை வேண்டும். நானும் உன்னை விட்டு பணம் வாங்க ஆசைப்படல. ஏன்னா அந்த ஒவ்வொரு காசையும் இந்த உத்தமையோட சாவத்தான் ஞாபகப்படுத்தும். பணம் வேணும். செத்த பிறகு பத்திரி உன்னை காப்பாத்துறா. போலீஸ் வரத்துக்கு முன்னால பழைச்சு ஓடி போயிடு. வாடா போலாம். உங்களை விட மாட்டேன்டா. ஏன் உயிருக்கு வச்ச விலைய உங்க கையில ஒப்படைக்க வரைக்கும் உங்களை சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நில்லுடா, நில்லுடா. வாக்கு மூலத்தை எழுதி இந்த ஆள் எது பிரச்சனை பண்ண நான் தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன். பாபு என்ன சுட்டுட்டான். இவங்க எல்லாருக்கும் அந்த பரிசு தொகையை கொடுத்துறாரு. மனுஷனுடைய பொருளும் கருணை இல்லாத மனமும் தான் இப்படிப்பட்ட கொலைக்காரன் உருவாக்கு. பணத்தை விட உயர்ந்தவங்கிற எண்ணம் என்னைக்கு இந்த சமூகத்துக்கு ஏற்படும் அன்னைக்குத்தான் கடவுள் ராஜ்யம் இந்த வீடு வரும். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ.